ஹாய்! வெல்கம் டூ தமிழ் பாட்னர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ல மாடியூல் 7 தான் பார்க்க போறோம். இந்த 7த் மாடியூல்ல நம்ம எத பத்தி வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேனிங் அப்படிங்கிற ஃபேஸஸ பத்தி தான் இப்ப வந்து பார்க்க போறோம். சாரி ஃபேஸஸ் இல்ல ஃபேஸ். ஆ நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோல வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, 5 ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங்ல வந்து நம்ம ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டே வந்து பார்த்துருப்போம். ஆ இந்த மாடியூல்ல ஃபுல்லா நெட்வொர்க்ல வந்து ஸ்கேனிங் பண்றது வந்து எப்படி? என்னென்ன மெத்தட்ல பண்ணுவாங்க? எப்படியெல்லாம் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் வந்து கவர் பண்ண போறோம். மெயினா இந்த மாடியூல்ல வந்து நம்ம யூஸ் பண்ண போற டூல் வந்து என்மேப் சரிங்களா? இந்த என்மேப் டூல் வந்து காலை லினக்ஸ்ல வந்து டிஃபால்ட்டா வந்து இன்பில்டா இருக்கு. இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். அ எல்லா பெனிட்ரேஷன் டெஸ்டிங் கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லா ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் டூல். இது தெரியாம வந்து நம்மளால வந்து ஒரு ஹேக்கராவோ, பென் டெஸ்டராவோ எதுவாவோ வந்து ஆக முடியாது. ரைட்டா? அ இந்த என்மேப் டூல் வந்து அ நம்மளால வந்து 2 டிஃபரண்ட் ஃபேஸஸ்ல வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதாவது ரெக்கானிசன்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸ்கேனிங்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அத பத்தியும் வந்து நம்ம டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம். இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டூல்ஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு டூலும் வந்து ஒவ்வொரு ஃபேஸஸ்க்கு மட்டும் கிடையாது. அ அது வந்து 2, 3 ஃபேஸையுமே வந்து சேர்த்து வந்து கவர் பண்ணும். ஒரு டூல் வந்து ஸ்கேன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ரெக்கான் பண்றதுக்கு யூஸ் யூஸ் ஆகும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். மெயின்டெனிங் ஆக்சஸ் பண்ணவும் யூஸ் ஆகும். இந்த மாரி ஹேக்கிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேஸஸையும் வந்து 2, 3 ஃபேஸஸையும் வந்து ஒரே டூல்ல கூட நம்மளால வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ண முடியும். அந்த மாரி கூட வந்து சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இந்த என்மேப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நெட்வொர்க் மேப்பர் அப்படின்னு வந்து சொல்றோம். இதோட எக்ஸ்பேன்ஷன். இது வந்து என்னன்னா, ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க்கிங் ஸ்கேனிங் டூல். அ இத யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, சர்வீசஸ், போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சர்வீஸ்னா என்ன? போர்ட்னா என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம நெட்வொர்க்கிங் மாடியூல்ல வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ, அத பத்தி நம்ம டீட்டெயிலா இங்க வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஓகே. என்மேப் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியணும். சரிங்களா? டிசிபி நம்ம வந்து ஓஎஸ்ஐ லேயர் வந்து பார்த்துருவோம். ஓஎஸ்ஐ லேயர் மாடல், ஓஎஸ்ஐ மாடல் இது எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ, எல்லாமே சேம் தான். ஆ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால வந்து நான் சொன்னேன். ஓஎஸ்ஐ மாடல் வந்து பார்த்துருப்போம். ரைட்டா? ஓஎஸ்ஐ மாடல்ல நம்மளுக்கு வந்து கடைசி 3 லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து நடக்கும். பொதுவா நீங்க வந்து ஒரு சர்வர் ரிமோட்டா இருக்கக்கூடிய ஒரு சர்வர் கூட வந்து கம்யூனிகேட் பண்றீங்க. ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களோட பக்கத்துல இருக்க மெஷின்ல வந்து நீங்க பிங் பண்றீங்க. இல்ல ஒரு ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்றீங்க. அப்படியே இல்லனாலும் நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு google.comனு போடுறீங்க. அப்படிங்கும்போது உங்களோட மெஷின் உங்களோட மெஷின் தான் வந்து கிளையன்ட். அதாவது யார் வந்து இதெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்க வந்து கிளையன்ட். ரிமோட்டா இருக்கிறது வந்து சர்வர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்ல அது மெஷின் ஏ, மெஷின் பின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த 2 மிஷின் வந்து எப்படி பேசிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிக்சர்ல இருக்கு. அதாவது கிளையண்ட் வந்து என்ன சொல்றாரு, சின் அப்படின்ற ஒரு ஃபிளாக் வந்து அனுப்புறாரு. சர்வர் வந்து என்ன பண்ணுது, அத வந்து அக்செப்ட் பண்ணி சின்னாக் அக்னாலெட்ஜ்மென்ட்டும் சேர்த்து அனுப்புது. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ ரிசீவ் பண்ணோனே கிளையண்ட் வந்து திரும்ப என்ன பண்றாரு, அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து சென்ட் பண்றாரு. இப்படி பண்ணுச்சு அப்படின்னா, ஓகே 2 பேருக்கும் வந்து நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இந்த டிசிபிங்கிறனா என்ன? யுடிபினா என்ன? அப்படிங்கிறது வந்து நம்ம நெட்வொர்க்கிங் மாடியூல்ல வந்து பார்த்துருப்போம். ரைட்டா? இப்ப நான் சொல்றது வந்து அதோட வொர்க்கிங் ப்ராசஸ் மட்டும் தான் சொல்றேன். ரைட்டா? இப்படி தான் வந்து டிசிபி ஹேண்ட்ஷேக் வந்து நடக்குது. இது வந்து 3 வே ஹேண்ட்ஷேக்கு. ஏன்னா 3 ஆம் ஆ ஸ்டெப்ஸ் வந்து இதில இருக்கு. என்னன்னா கிளையன்ட் 1 வந்து மாப்ள அப்படின்னு வந்து சொல்றாரு. சர்வர் வந்து சொல்லு மச்சான் அப்படிங்குது. கிளையண்ட் வந்து நல்லா இருக்கியா? அப்படின்னு கேட்குது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இது வந்து சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து யுடிபி. யுடிபில வந்து ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷனு. கிளையண்ட் வந்து ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சர்வர் வந்து திரும்ப அதே கிளையண்ட் மெஷினுக்கு வந்து சென்ட் பண்ணும். இப்ப கிளையண்ட்டுங்கிறது வந்து சோர்ஸு, சர்வருங்கிறது வந்து டெஸ்டினேஷன். இந்த மாரி வந்து எந்த சோர்ஸ்லேருந்து வந்துச்சோ அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்படி தான் வந்து உங்களுக்கு போத் டிசிபி அண்ட் யுடிபி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது.
இப்ப இது உங்களுக்கு புரியலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து டீட்டெயில்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அப்கமிங் டெமோஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காலி லினக்ஸ்ல வந்து நீங்க லாகின் பண்ணிருங்க. நீங்க லாகின் பண்ணீங்கனாலே உங்களோட டெர்மினல்ல போயிட்டு நீங்க Nmap அப்படின்னு போட்டிங்கன்னா சரி, உங்களுக்கு வந்து இந்த Nmap டூல் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே கிடையாது. மேக்ஸிமம் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தேவையோ, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் அ டெமோஸ்ல. ரைட்டா. இந்த Nmap மட்டும் இல்ல, நீங்க இந்த நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல்ஸ் வந்து இருக்குல்ல, இதில வந்து நீங்க எந்த டூல் வந்து எடுத்தீங்கனாலும் சரி, Nmapஆ இருக்கட்டும், Zenmapஆ இருக்கட்டும், இல்ல Sparta இந்த மாரி நெட்வொர்க் ரிலேட்டடா, ஐபிஸ் ரிலேட்டடா எந்தெந்த டூல்லாம் வந்து இருக்கோ, அந்த டூல் எல்லாமே வந்து சேம் இப்ப நான் காட்டப் போற கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். அதாவது கான்செப்ட்னா என்னன்னா, 3 வே ஹேண்ட் ஷேக்கா இருக்கட்டும், இல்ல யுடிபியோட ப்ராசஸா இருக்கட்டும், இந்த மாரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ, அது எந்த டூலா வேணா இருக்கலாம். எப்படி வேணாலும் ஆர்கியூமென்ட் இருக்கலாம். ஆனா, பின்னாடி நடக்கக்கூடிய கான்செப்ட் அது எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். அதனால வந்து நீங்க Nmapஓட பேசிக் சின்டாக்ஸ் படிச்சுட்டீங்கனாலே போதுமானது. இந்த ஸ்கேனிங் மெத்தட்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம வயர்ஷார்க்க வச்சு டீபக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம பார்ப்போம். ஸோ, அது மூலியமா வந்து உங்களுக்கு ரொம்பவே புரியறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம Nmapல டார்கெட்ஸ வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்றது, மென்ஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பொதுவா Nmapஆ இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த நெட்வொர்க் ஸ்கேன் பண்ற டூலா இருந்தாலும் சரி, நம்ம வந்து குடுக்கக்கூடிய டார்கெட்ல தான் வந்து என்ன போர்ட் இருக்கு, என்ன சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும். சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இன்புட் வந்து குடுக்கணும். அது வந்து ஒரு ஐபி அட்ரஸா இருக்கலாம், இல்ல ஒரு ந டொமைன் நேமா இருக்கலாம். இந்த மாரி சம்திங் இருக்கலாம். ரைட்டா? அத என்னென்ன மாரி டைப்ல வந்து நம்ம Nmapல வந்து இன்புட்டா குடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா, டார்கெட் வந்து நம்ம குடுத்தா தான் ஸ்கேன் வந்து எப்படி நடக்குது, அந்த போர்ட் வந்து மென்ஷன் பண்ணது, மத்த வேலைகள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அதனால வந்து நான் இப்ப எடுத்தோனே வந்து டார்கெட்ஸ மென்ஷன் பண்ணத பத்தி நான் காட்டுறேன். ஸ்கேனிங்க பத்தி அடுத்தடுத்ததா வந்து பார்க்கலாம். இப்ப Nmapல வந்து ஹெல்ப் ஆப்ஷன்ல வந்து நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி எப்படிலாம் வந்து நம்ம குடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க சின்டாக்ஸ்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த வெப்சைட்டோட டொமைன் நேமா குடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்நெட் மாஸ்க் இப்போ நம்ம ப்ரீவியஸா வந்து நெட்வொர்க்கிங் மாடியூல்ல பார்த்தோம்ல சிஐடிஆர் அந்த மாரி குடுக்கலாம். இல்ல வெறும் ஒரு ஐபி அட்ரஸா குடுக்கலாம். இல்லாட்டி மல்டிபிள் ஐபி அட்ரஸாவும் குடுக்கலாம். கமா யூஸ் பண்ணி. இல்லாட்டி ஆ 0லேருந்து 255 வரைக்கும் அப்படின்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வெரைட்டீஸ்ல வந்து நம்மளால குடுக்க முடியும். இப்ப இதுக்கான டெமோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். இப்ப அ என்னோட விண்டோஸ் மெஷினோட ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.4 இதில வந்து என்னென்ன போர்ட் வந்து லைவ்ல இருக்குன்னு பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த விண்டோஸ் மெஷின வந்து நீங்க ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. பிங் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. ஏன்னா, இப்ப நியூ வெர்ஷன் விண்டோஸ் மெஷின்ஸா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிங் ஆகாது. ஏன் அப்படின்னா, அதில ஃபயர்வால் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ, இந்த ஃபயர்வால் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பிங் பண்றத வந்து பிளாக் பண்ணும். அதுக்காக இப்போதைக்கு இத வந்து நீங்க விண்டோஸ் மெஷின்லாம் உங்களோட இதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் பைபாஸ் பண்ற மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனேபிள் பண்ணீங்கன்னா, பிங் வந்து ட்ராப் ஆகும். ரெஸ்பான்ஸஸே வந்து இருக்காது. ரைட்டா? அதுக்காக தான் ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஐபி அட்ரஸ மட்டும் குடுத்து, ஸ்கேன் வந்து எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வெறும் ஒரே ஒரு ஐபி அட்ரஸ மட்டும் குடுத்தேன். எனக்கு வந்து ஸ்கேன் வந்து ஸ் ஆ எக்ஸிக்யூட் ஆயி அவுட்புட் வந்துருச்சு. இத பத்தி நீங்க எதுவும் இப்ப வொரி பண்ணிக்க வேணாம். இது ஜஸ்ட்டு சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற எந்த மெத்தட்லலாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொமைன் நேமா வந்து நம்ம குடுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
google.com அப்படின்னு குடுக்குறேன். google.comனு குடுத்தோம் அப்படின்னா, இந்த டொமைன்ல இந்த ஹோஸ்ட்ல வந்து என்னென்ன போர்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கோ, அந்த லிஸ்ட் மட்டும் எனக்கு காட்டும். இதுவே வேற எப்படி குடுக்கலாம்னா, இப்ப 1.1 டூ 4 இந்த 1லேருந்து 4வது ஐபி வரைக்கும் எந்தெந்த ஐபிலாம் வந்து அ நெட்வொர்க்ல இருக்கோ, அதில இருக்கிற ஐபி அதில இருக்கிற ரிசல்ட்லாம் காட்டு அப்படின்ட்டு. இப்போ 1, 4 மட்டும் தான் லைவ்ல இருக்கு. 2, 3ல வந்து அ இல்ல. கரெக்ட்டா? 1.2, 1.3ல வந்து லைவ்ல இல்ல. ஸோ, அதனால வந்து அதோட அவுட்புட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து காட்டல. அதுக்கப்புறம் வேற எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, இந்த சப்நெட் மாஸ்க்கா வந்து நம்ம குடுக்கலாம். இப்ப இப்படி குடுத்தோம்னா, இந்த 24 நெட்வொர்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மெஷின்ஸோட அவுட்புட்ஸும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்மளுக்கு வந்துரும். ஸோ, இந்த மாரி சிஐடிஆராவும் வந்து நம்மளால குடுக்க முடியும். அதுக்கப்புறம் மெயினா எப்படி குடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நான் இப்ப வந்து இத என்ன பண்ணிக்கிறேன், டெஸ்க்டாப்புக்கு வந்து மாத்திக்கிறேன். சில சமயம் நம்மளுக்கு வந்து அ ஒரு பென் டெஸ்ட் என்கேஜ்மெண்ட்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கம்பெனில வந்து ஐபி வந்து லிஸ்ட்டா குடுப்பாங்க. அப்படி லிஸ்ட்டா குடுக்கும்போது, அது எப்படி வேணா இருக்கலாம். ஒரு இப்ப empty.txtன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்கு. இதில வந்து என்ன பண்ணிருவாங்க அப்புட்ன்னா, அவங்களோட கம்பெனில இருக்கக்கூடிய டார்கெட் ஐபி அட்ரஸோட லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து குடுத்துருவாங்க. இது சும்மா ஒரு கற்பனையா தான் நானா போடுறேன். ஓகே. இத நான் சேவ் பண்ணியாச்சு. இந்த மாரி ஓகே. நான் இந்த ஸ்கேன க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த மாரி டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கு அப்டின்னா, அத வந்து எப்படி என்மேப்ல வந்து லோட் பண்ணலாம் அப்டின்னா, இந்த மாரி ஃபைல்ஸ் வந்து நம்மளால லோட் பண்றதுக்கு வந்து இந்த மாரி ஹேக்கிங் டூல்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து லிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎல் அப்படின்னு இருக்கா? இது வந்து என்னன்னா, இன்புட் லிஸ்ட் சரிங்களா? இது வந்து என்னன்னா, உங்கள்ட்ட நோட்பேட்லயோ இல்ல ஏதோ ஒரு ஃபைலுக்குள்ள வந்து ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னா, அத வந்து நீங்க டைரக்ட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்ப nmap -il இதுல வந்து பார்த்தீங்கன்னா, entity.txtன்னு இருக்கா? இந்த ஃபைல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபைலுக்குள்ள இருக்க ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்றதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணி விட்டுரும். ஆ இது இது ஒரு மெத்தட். அ இந்த மாரி வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாரி டிஃபரெண்ட் வெரைட்டில வந்து நம்மளால வந்து ஆ இன்புட் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். நம்மளால டார்கெட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும் என்மேப்ல. அதே மாரி இப்ப இந்த எக்ஸ்க்ளூட்லாம் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்க்ளூட்ல வந்து நம்ம ஹோஸ்ட்டோட ஐபி அட்ரஸ மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ 1.1 மட்டும் வேணாம் ஸ்கேன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த 1.1 வந்து இந்த ஸ்கேன் லிஸ்ட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து இக்னோர் பண்ணிரும். நீங்க அது ஸ்கேன் லிஸ்ட்டுக்குள்ளன்னு மட்டும் இல்ல, நீங்க இன்கேஸ் வந்து சப்நெட் மாஸ்க்கா கூட சிஐடிஆர கூட நீங்க போடுறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு சில சமயம் நெட்வொர்க்கு பென் டெஸ்ட்டு இல்ல விஐபிடி என்கேஜ்மெண்ட்ல வந்து நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில கிரிட்டிக்கல் மிஷின மட்டும் டச் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா, சில சமயம் நம்ம இனிஷியேட் பண்ற ஸ்கேனே வந்து என்ன பண்ணும்னா, அந்த சர்வர் வந்து டவுன் பண்ணிரலாம், இல்ல கிராஷ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு சம்திங் அ இன்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அதனால ஒரு சில மெஷின்ஸ மட்டும் டச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அப்பலாம் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த மாரி எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க நம்ம 1.1 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண உடனே அத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸஸ மட்டும் வந்து நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுது. ஆ ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன. இந்த கோர்ஸுக்கு இந்த இதில நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க இந்த மெத்தட்ஸ் மட்டும் போதுமானது. இப்ப நம்ம என்மேப்ல இருக்கக்கூடிய ஹோஸ்ட் டிஸ்கவரி மெத்தட்ஸ பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. என்மேப் ஹைஃபன் ஹெச் போட்டோனே நம்மளுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்துருச்சு. இதில இந்த ஹோஸ்ட் டிஸ்கவரி கேட்டகரிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மொத 3 மெத்தட்ஸ்
மட்டும் தான் வந்து நம்ம இந்த மாடியூல் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ண போறோம். மிச்ச மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சர்ல அப்கமிங் வீடியோஸில டிஃபரெண்ட் கேட்டகரீஸில வந்து பார்ப்போம். ரைட்டா? எதுக்கு அப்டின்னா, இந்த கோர்ஸ் வந்து ஃபார் பிகினர்ஸ் மட்டும் தான். பிகினர்ஸ்க்கு இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ, இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். இத விட எக்ஸ்ட்ரா வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி மேபி குழப்பத்த கூட ஏற்படுத்தலாம். சரிங்களா? அதனால தான். இப்ப ஹோஸ்ட் டிஸ்கவரி மெத்தடுல வந்து என்ன அப்படின்ட்டு வந்து டவுட் இருக்கும். ஹோஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், ரவுட்டரா இருக்கலாம், சிசிடிவி, ஐபி கேமரா, ஒரு விவோஐபி ஃபோனு எதுவா வேணா இருக்கலாம். ஸோ, அது எல்லாத்தையுமே நெட்வொர்க்குக்குள்ள வரும்போது அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த ஹோஸ்ட் டிஸ்கவரி அப்படிங்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து எனுமரேஷன்ல ரெக்கானிசன்ஸ் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான். ஆ ஆரம்பத்திலே வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த என்மேப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து ஸ்கேனிங்க்கு மட்டும் இல்ல, எனுமரேஷன், ரெக்கானிசன்ஸ் இந்த மாரி ஹேக்கிங்ல இருக்கக்கூடிய மத்த ஃபேஸஸும் வந்து கவர் பண்ணும் அப்படின்ட்டு. என்மேப் மட்டும் இல்ல, மேக்ஸிமம் ஆஃப் தி டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங்ல இருக்கக்கூடிய அந்த 5 ஃபேஸஸ்ல 2, 3 ஃபேஸஸ கூட வந்து கவர் பண்ணும். ஒரு சில டூல் வந்து 5 ஃபேஸையுமே வந்து கவர் பண்ணும். ரைட்டா? ஸோ, அத பொறுத்து தான் வந்து மாறும். இப்ப இந்த ஹோஸ்ட் வந்து எப்படிலாம் டிஸ்கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கே வந்து இருந்திருக்கும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸ் மாடியூல்ஸ், நெட்வொர்க்கிங் மாடியூலு, இந்த ட்ரபிள் ஷூட்டிங் இதெல்லாம் பண்ணோம்ல. இதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்புட்னாலே உங்களுக்கே வந்து ஒரு சில ஐடியாக்கள் வந்து வந்திருக்கும். ஆ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெஷின் வந்து லைவா இருக்கா, இல்ல அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிங் பண்ணா தெரியும். ரைட்டா? அடுத்தது வேற என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்ப் ரெக்வெஸ்ட்ட வந்து ஃப்ளட் பண்ணி நம்ம நெட்வொர்க்ல வந்து எத்தன ஐபி அட்ரஸஸ் வந்து இருக்கு, என்னென்ன சீரிஸ்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்கப்புறம் நம்மளோட ஐபி அட்ரஸோட ரேஞ்ச வந்து பார்த்துட்டு, நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெட் டிஸ்கவர் இந்த மாரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆர்ப் பிராட்காஸ்ட் வந்து பண்ணி நம்ம நெட்வொர்க்ல வந்து என்னென்ன அ மெஷின்ஸ் வந்து லைவா இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ, இந்த மாரிலாம் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம இந்த என்மேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு எஸ்எல் அப்படின்னு ஒரு ஸ்கேன் இருக்கு. இது வந்து என்னன்னா, லிஸ்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப பார்ப்போம். எஸ்எல் ஆ இதோட கேஸஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது லோவரா இருக்கக்கூடியத லோவரா தான் போடணும். அப்பரா இருக்கிற கேஸஸ அப்பரா தான் போடணும். இப்ப எஸ்எல் ஸ்கேன் இதில வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 1.4 அப்படின்னு குடுக்குறேன். இந்த 1.4ங்கிறது வந்து என்னன்னா, என்னோட விண்டோஸ் மெஷின். ஒரு வாட்டி செக் பண்ணிருவோம். ஓ ஓகே. விண்டோஸ் மெஷின்ல ஆ ஓகே. இது வந்து என்னோட மொபைல் ஃபோன் வந்து காட்டுது. 1.3 வந்து நான் போட்டுக்கிறேன். 1.3 தான் வந்து விண்டோஸ் மெஷின். ஓகே. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு, எந்த ம் இதுவும் வந்து அப்ல இருக்கிற மாரி எதுவுமே வந்து காட்டல. சரியா? 1 ஐபி அட்ரஸஸ் 0 ஹோஸ்ட் வந்து அப்ல இருக்கு அப்படின்னு வந்து காட்டுது. இப்ப இதுக்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, google.com அப்படின்னு நான் குடுக்குறேன். google.com அப்படின்னு குடுத்தா, எனக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதில உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெறும் ஐபி அட்ரஸ் வந்து குடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ரிசல்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, அ ஒண்ணுமே இல்ல. ஆனா, இந்த google.com வந்து குடுத்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டிஎன்எஸ் ரெக்கார்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மேட்டர் வந்திருக்கும். இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பிங் பண்ணாது. இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த எஸ்எல் ஸ்கேன் மெத்தட் வந்து என்ன பண்ணும்னா, டைரக்ட்டா அந்த குடுத்திருக்கிற டார்கெட்டோட டிஎன்எஸ் வந்து ரிசால்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணும். ஆல்ரெடி வந்து டிஎன்எஸ்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ் லுக்கப் அப்படின்னு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. அதில யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால வந்து டிஎன்எஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். ரைட்டா? அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து
மேன் போட்டு பாருங்க. இப்ப வந்து மேன் போட்டு பார்த்தீங்கன்னா, கொரி இன்டர்நெட் நேம் சர்வர்ஸ் இன்டராக்டிவ்லி அப்படின்னு இருக்கா? இதுதான் வந்து இதோட எக்ஸ்பான்ஷன். டேட்டா என்எஸ் லுக்கப் வந்து எதுக்குன்னா, ஒவ்வொரு டொமைன் நேம் சர்வர்ஸுக்கும் வந்து நம்ம கொரி பண்ணி, அதில அதுலேருந்து நம்மளால வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? இத பத்தின டீட்டெயில் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து இன்னும் அ நல்லா பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ் லுக்கப் வந்து போடுறேன் கூகுளுக்கு. போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து சேம் வந்து அதோட ஐபி அட்ரஸு, அதுக்கப்புறம் அதோட மத்த ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. ரைட்டா? இந்த மாரி கமாண்ட தான் வந்து பேக் எண்ட்ல ரன் பண்ணி இந்த என்மேப் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த மாரி வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எஸ்என் ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பிங் ஸ்கேன். இதோட வேலை என்ன அப்படிங்கிறத வந்து ரைட் சைடு குடுத்துருக்காங்க. டிசேபிள் போர்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்ப டிசேபிள் போர்ட் ஸ்கேன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நம்ம என்மேப்ல வந்து நம்ம ஒரு டார்கெட்ட வந்து லோட் பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எந்தெந்த ஐபி அட்ரஸ்லாம் வந்து இருக்கோ, அந்த ஐபி அட்ரஸ்லாம் வந்து அப்ல இருக்குங்கிறது கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, பேசிக்கா இருக்கக்கூடிய ம் அ போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு. ரைட்டா? இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. அத தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் வந்து எல்லா ஹோஸ்ட் வந்து லைவ்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து பிங் பண்ணி பார்க்கும். போர்ட் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணாது. அதுக்காக தான். இது வந்து எதுக்காக இத யூஸ் பண்றாங்கன்னா, டைம் சேவ் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்கேன் பண்றது, அட்டாக் பண்றது எல்லாமே பண்ணணும். ஸோ, அதுக்காக தான் வந்து இந்த மெத்தடு. அது மட்டும் இல்லாம, என்மேப்புக்கு வந்து ஒரு ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. நீங்க எந்த கமாண்டுமே வந்து டீட்டெயிலா வந்து நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அதுவாவே வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய திங்க்ஸ வந்து பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க ஸ்கேனிங் மெத்தட் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அதுவாவே டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஸ்கேன் மெத்தட்ஸ் வந்து ரன் பண்ணும். போர்ட்டையும் வந்து நீங்க மென்ஷன் பண்ணல. போர்ட்டெல்லாம் எப்படி மென்ஷன் பண்றதுங்கிறத அடுத்த வீடியோல வந்து பார்ப்பீங்க. அதையுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அதுவுமே வந்து டிஃபால்ட்டா எந்தெந்த போர்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணுமோ, அத வந்து பண்ணிக்கும். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து என்மேப்புக்கு வந்து நம்ம கரெக்ட்டா ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, கரெக்ட்டான ரிசல்ட் தரும். இல்லன்னா நம்மளுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் தரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்என் ஸ்கேன் யூஸ் பண்ணோனே என்ன ஆயிடுச்சுன்னா, எந்தெந்த ஹோஸ்ட்லாம் லைவ்ல இருக்கோ, அதோட ரிசல்ட் மட்டும் வந்திருக்கு. இப்போ 1.1, 1.3, 1.4, 6, 9 இந்த அ ஹோஸ்ட்டுங்க மட்டும் தான் வந்து நம்ம நெட்வொர்க் வந்து அலைவா இருக்கு. அதனால அத மட்டும் வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ரைட்டா? இப்ப இது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இத நீங்க டீட்டெயில்டா வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா, Wireshark அப்படின்ற இந்த டூல் இருக்குல்ல, இந்த டூல ஓப்பன் பண்ணிக்கோங்க. காலில வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இந்த டூலையும் வந்து நீங்க ரன் பண்ணி, நீங்க இப்ப இத செக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாருங்க, இது என்ன பண்ணுது, ஆர்ப் பிராட்காஸ்ட் வந்து பண்ணுது. நம்மளுக்கு ரிசல்ட்ட வந்து கொண்டு வந்து குடுத்துருச்சு. ரைட்டா? எந்தெந்த மெஷின் வந்து லைவ்ல இருக்கு, இல்ல அப்படிங்கிறத வந்து பார்த்தேன். இதே மாரியே நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்கேனையும் வந்து நீங்க இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது Wiresharkல. அடுத்து வந்து ஸ்கேனிங் மெத்தட் அப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது இன்னும் டீட்டெயில்டா வந்து புரியும். ஆ மேபி உங்களுக்கு இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து தப்பா இருக்கிற மாரி கூட உங்களுக்கு தெரியலாம். ஆ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து நீங்க அத எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பாருங்க. இது வந்து ஜஸ்ட் நான் இப்போ சும்மா தான் Wireshark வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டீட்டெயில்டா வந்து அடுத்தடுத்த மாடியூல்ல வந்து நம்ம பார்ப்போம். ரைட்டா? இப்ப அடுத்த ஸ்கேனிங் மெத்தட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிஎன் ஸ்கேன் தான் வந்து பார்க்க போறோம். பிஎன் ஸ்கேனுங்கிறது வந்து எப்படின்னா, ட்ரீட் ஆல் ஹோஸ்ட்ஸ் ஆஸ் ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து ஸ்கிப் ஹோஸ்ட் டிஸ்கவரி அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னடா இது அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இது வந்து எப்படிங்கிறத வந்து நானு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
நான் ஒரு பெயிண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிஎன் ஸ்கேன்லாம் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபயர்வால் வந்து இருக்கு அப்படின்னா, அந்த மாரியான கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, இதுதான் உங்களோட அட்டாக்கர் மிஷின் ரைட்டா? வேணாம். நான் கட்டத்த வந்து இதாவே போட்டுக்கிறேன். இதான் வந்து நம்மளோட அட்டாக்கர் மிஷினு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஃபயர்வால் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு உள்ள வந்து மத்த மெஷின்ஸ் எல்லாமே வந்து லைவா இருக்கு. நீங்க அட்டாக் பண்ண போற நெட்வொர்க்குக்குள்ள இருக்கக்கூடிய மெஷின்ஸு. ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க இப்ப ஒரு ஹோஸ்ட் வந்து லைவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, அட்டாக்கர் மெஷின் வந்து என்ன பண்ணும், ஜஸ்ட் வந்து ஒரு பிங் பண்ணும். பிங் பண்ற பாக்கெட் வந்து எங்க போகும் அப்டின்னா, ஃபயர்வாலுக்குள்ள தான் போகும். அதுக்குள்ள போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ வந்து டச் பண்ணும். அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வந்தா தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, ஓகே இந்த மாரி வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து லைவ்ல இருக்கு அப்டிங்கிறது வந்து தெரியும். ரைட்டா? இதுதானே உலக வழக்கம். இப்ப ஒரு சில கண்டிஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, ஃபயர்வால்ஸ்லாம் இந்த பிங் பண்ணா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வர ஆப்ஷனே வந்து டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்ப லாஸ்ட்டா வந்து விண்டோஸ் மெஷினோட ஃபயர்வால் வந்து நான் டிசேபிள் பண்ணி நான் காமிச்சிருப்பேன். அப்பதான் வந்து நம்ம காலி மெஷின்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, ஆம் பிங் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்கும். அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, ஃபயர்வால் வந்து என்னன்னா, ஐசிஎம்பி பாக்கெட்ஸ வந்து டிசேபிள் பண்ணியிருக்கும். ஸோ, ஐசிஎம்பி தான் வந்து நம்மளுக்கு பிங் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் திங். ரைட்டா? இப்ப இந்த பிஎன் ஸ்கேன் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த ஹோஸ்ட் எல்லாம் வந்து லைவா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் செக்கே பண்ணாது. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணும், ஓகே 1.1 இருக்கா? இப்படி ஒரு மிஷின் வந்து லைவா தான் இருக்கு. 1.2 இருக்கா? இந்த மாரி ஒரு மிஷின் வந்து லைவா தான் இருக்கு. அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, டைரக்ட்டா இப்போ உதாரணத்துக்கு இந்த மெஷின் வந்து போர்ட் 80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போர்ட் 80 வந்து ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இந்த மாரி டைரக்ட்டா வந்து போர்ட்ட வந்து ஹிட் பண்ணும்போது ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த போர்ட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்க மட்டும் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஃபயர்வாலுக்கு வந்து ரூல் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ, அப்படி இருக்குங்கப்ப அந்த போர்ட்ட மட்டும் நம்ம நாக் பண்ணோம். போர்ட்டு 80 இருக்காப்பா? 50 இருக்காப்பா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இருக்கு, இல்ல அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிமோட் மிஷின் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ, அது மூலியமா இந்த ஒரு போர்ட் ஒண்ணு ஓப்பன்ல இருக்குன்னா, அந்த ஹோஸ்ட் வந்து லைவா இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்ற கணக்குல தான் வந்து இந்த பிஎன் ஸ்கேன் வந்து ஒர்க் ஆகும். ஆ ஒர்க் ஆகுது. ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதேமாரி அட்டாக்கர் மிஷின் வந்து என்ன பண்ணும், இங்க வந்து போர்ட் 22 வந்து ஓப்பன்ல இருக்கா? அப்படின்னு சும்மா ரேண்டமா கேட்கும். போர்ட் 22 வந்து ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா, இந்த மிஷின் வந்து என்ன பண்ணும்னா, இருக்கேன்பா அப்படின்னு வந்து சொல்லும். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வராது. ரைட்டா? அப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நீங்க டைரக்ட்டா இந்த மிஷின் வந்து லைவ்ல இருக்கா அப்படின்னு போயிட்டு நீங்க தொட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர்வால் வந்து என்ன பண்ணும், அப்போ வந்து உங்க பாக்கெட் வந்து பிளாக் பண்ணும். அதுக்காக தான் வந்து பிஎன் ஸ்கேன் வந்து இப்படி யூஸ் பண்றோம். ரைட்டா? இவ்வளோதான் சிம்பிள். இந்த மாரி வந்து ஃபயர்வால பைபாஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸும் வந்து ஆ கொஞ்சம் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. நீங்க இதிலயே பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் ஐடிஎஸ், ஐடிஎஸ், ஐபிஎஸ் இந்த இத எவேஷன், ஸ்பூஃபிங் மெக்கானிசம்லாம் இருக்கு. ஆ இத பத்தியும் வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இந்த இதில பார்க்க மாட்டோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாக்கெட் கிராஃப்டிங் இந்த மாரி ஒரு சில மெத்தடாலஜிஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணும். ஸோ, இப்படி தான் வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் டிஸ்கவரி வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஹோஸ்ட் டிஸ்கவரி மெத்தடும் வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டெமோ நம்ம பார்ப்போம். என்மேப் -pn என்ன பண்றேன்னா, டைரக்ட்டா வந்து சப்நெட் போட்டுருவோம். சப்நெட் போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இங்க என்ன பண்ணும்னா, டைரக்ட்டா வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணும். நான் இப்ப இத வந்து இன்னும் நீங்க டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, ஒயர்ஷார்க்கே ஓப்பன் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த ஓகே. நான் இத வந்து ஸ்டாப் பண்றேன். இப்ப வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆ நம்மளோட காலி மெஷினோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
1.9 1.9க்கும் 4க்கும் இப்ப தான் கம்யூனிகேஷன் நடக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, போர்ட்ட வந்து செக் பண்ணி பாக்குது. எந்தெந்த போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு, இல்ல அப்படிங்கிறத. இப்ப எல்லாமே ரெட்டா இருக்கா? இந்த மாரி ரெட்டா இருந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த பாக்கெட் வந்து அ ஒண்ணுமே இல்ல. க்ளோஸா அந்த போர்ட் வந்து க்ளோஸா இருக்கு அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இப்ப இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் போர்ட்டு, டெஸ்டினேஷன் போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அ இப்போ 1108 அப்படின்ற போர்ட்டெல்லாம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு போர்ட்டா வந்து நம்ம அட்டாக்கர் மிஷின் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, இதுதான் வந்து சொல்ட்டோம்ல, நம்ம வந்து டைரக்ட்டா வந்து பிங்லாம் பண்ணி பார்க்காது. போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா அப்படின்ட்டு. அதனால தான் இது இந்த மாரி மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுது. இத தான் வந்து நீங்க இப்போ Wiresharkல பார்க்கலாம். இது வந்து டீட்டெயிலா பார்க்கறது வந்து நம்ம அடுத்தது அப்கமிங் மாடியூல்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ சும்மா டெமோக்காக உங்களுக்கு காமிச்சேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. எந்தெந்த மெஷின்லாம் லைவ்ல இருக்கு அப்படிங்கிறது 1.1, 1.3 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் ஃபோன் 1.4, 1.6, 1.9 ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு. இப்போ இதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ டிஃபரண்டான விஷயம் வந்து நடந்திருக்கும். ஆ இப்போ நீங்க ப்ரீவியஸா நம்ம ரன் பண்ண ஸ்கேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1.6, 1.9ல வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா, இந்த முறை வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கு. ரைட்டா? 1.4 கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா, அதில வந்து என்ன இருக்குன்னா, என்னோட மொபைல் ஃபோன் தான். ஆனா, அதில எந்த போர்ட்டுமே கிடையாது. இருந்தாலும் அந்த மாரி ஒரு டிவைஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்மளோட இந்த ஹோஸ்ட் ஆம், டிடெக்ஷன் மெக்கானிசம்ம யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில வந்து எந்த விதமான போர்ட்டோ எதுவுமே வந்து ஓப்பன்ல இல்ல. இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிருக்குல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்டின்னா, இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இருக்கக்கூடிய டாப் 1000 போர்ட்ஸ மட்டும் ஸ்கேன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மாரி ஃபில்டர்டுன்னு இருக்கா? இந்த மாரி ஃபில்டர்டுன்னு இருக்குன்னாலே என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல சம்திங் ஃபயர்வால் ஆர் சம்திங் சம்திங் வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்த பாக்கெட் வந்து பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அத வச்சு தான் வந்து இந்த மாரி ஒரு ஹோஸ்ட் வந்து லைவ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அதே மாரியே Nmap வந்து கூடவே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி ஆர்ப் ரெக்வெஸ்ட் இந்த மாரி அடுத்த கண்டிஷனையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிட்டு வந்து ஓகே இந்த இடத்துல வந்து மேக் அட்ரஸ் இருக்கு. அதனால அந்த ஹோஸ்ட் வந்து லைவ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ரைட்டா? இது இப்ப இன்டர்னல் நெட்வொர்க்கா இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு சில டிஃபரண்ட் சினாரியோஸ், டிஃபரண்ட் சிம்ப்டம்ஸ் இந்த மாரி வந்து காட்டும். நீங்க எப்பொழுதுமே வந்து இன்டர்னல் நெட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் என்கேஜ்மென்ட்ல இருக்கீங்க அப்படின்னா. ஆ இன்கேஸ் வந்து உங்களோட டார்கெட் வந்து பப்ளிக் ஐபியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து இந்த மாரி மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். இப்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 ஸ்கேனரோட மெத்தடும் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். Nmapல உங்களுக்கு டிஃபால்ட்டா என்னென்ன மாரி ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே அதில எல்லாத்தையுமே இல்ல. அதில மேக்ஸிமம் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுமோ, அத வந்து நம்ம இப்ப கவர் பண்ண போறோம். இந்த ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் வந்து என்னன்னா, உங்களுக்கு ரியல் டைமா வந்து நீங்க ஒரு பென் டெஸ்டிங் என்கேஜ்மென்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்து நீங்க கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு இது அ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த ஸ்கேனிங் டெக்னிக்க தான் வந்து நீங்க மல்டிபிள் டூல்ஸ்லயே வந்து நீங்க பார்ப்பீங்க. இப்ப Nmap இல்லாம மத்த வேற ஏதாவது டூல் யூஸ் பண்ணீங்கன்னா, அகைன் அ நான் சொல்றது தான். இப்ப ஈவன் அ நெசஸா இருக்கலாம், Rapid7 இன்சைட் விஎம் இந்த மாரி ஒரு கமர்ஷியல் டூல்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க நார்மலா வந்து ஏதாவது GitHubல போயிட்டு டவுன்லோட் பண்ற பைத்தான் டூல்ஸு எதெல்லாம் இருக்கோ, அந்த மாரி டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்கேனிங் டெக்னிக்ஸ தான் வந்து பேக் எண்ட்ல வந்து யூஸ் பண்ணோம். அத தான் வந்து எப்படி ஈச் ஸ்கேனிங்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். எல்லா ஸ்கேனிங் மெத்தடும் பார்க்க போறதில்ல. இந்த கோர்ஸ்க்கு நம்மளுக்கு எது எது தேவையோ, அந்த ஸ்கேனிங் டெக்னிக்ஸ மட்டும் தான் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா?
இந்த ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு ரீவைண்ட் மட்டும் பண்ணிக்குவோம். என்ன அப்படின்னா, நம்ம இப்ப இந்த மாடியூல் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து டிசிபில வந்து 3 வே ஹேண்ட்ஷேக்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதோ, அந்த படி தான் வந்து இந்த ஸ்கேனிங் டெக்னிக்ஸும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆ நீங்க காமனா வந்து நீங்க உங்க ப்ரௌசர வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசிபி ஃபிளாக்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளோ இல்ல ஏதோ ஒண்ணு சம்திங் நான் பிரேவ் ப்ரௌசரோ இல்ல google.com டிஃபால்ட்டா வரல. ரைட்டா? இது வந்து நீங்க டிசிபி ஃபிளாக்ஸ்ன்னு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 7 ஃபிளாக்ஸ் வந்து காட்டும். சரிங்களா? ஒவ்வொரு ஃபிளாகும் வந்து ஒவ்வொரு ஆ தன்மைய வச்சிருக்கும். ரைட்டா? ஸோ இந்த 7 ஃபிளாக்ஸோட காம்பினேஷன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால வந்து இந்த ஸ்கேனிங் டெக்னிக்ஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கேனிங் டெக்னிக் வந்து ஏன் நம்ம கத்துக்கணும்? அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். ரைட்டா? ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ ப்ரீவியஸா வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ இப்போ நம்ம விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் வந்து டிஃபால்ட்டா எனேபிளா இருந்தா கூட வந்து நம்ம காலி மெஷின்லேருந்து நம்மளால வந்து பிங் பண்ண முடியல. ரைட்டா? இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன், சினாரியோஸ் வந்து உங்களுக்கு ரியல் டைம்ல வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்பலாம் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட்டுமே வராது. அந்த மாரி டைம்ல தான் வந்து ஆ இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்கேனிங் மெக்கானிசம் வந்து நம்ம இனிஷியேட் பண்ற மாரி இருக்கும். அதுக்காக தான் ரைட்டா. இந்த ஸ்கேனிங்கோட மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிறப்ப இந்த டிசிபி ஃபிளாக் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஒவ்வொரு டிசிபி ஃபிளாகுக்கும் வந்து என்ன தன்மை இருக்கு? அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறத வந்து நீங்க முடிஞ்ச வரையும் வந்து நீங்களா தனியா கத்துக்கிறதா இருந்தா, நீங்களே வந்து ம கத்துக்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து கவர் பண்ணுவோம். சரிங்களா? அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இத நம்ம டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, என்னோட மெட்டாஸ்ப்ளேட்டபிள் மெஷின வந்து நான் இது பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுவும் பவர் ஆன் ஆகட்டும். மீன்வைல் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட விண்டோஸ் மெஷின வந்து நான் ஒரு வாட்டி வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறேன். என் விண்டோஸ் மெஷினோட ஐபி வந்து 1.3 அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. 1.3 தான். இது வந்து நம்ம இப்ப ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். நான் என்னோட விண்டோஸ் மிஷின்ல வந்து XAMPP அப்படின்ற சர்வர வந்து இன்ஸ்டால் பண்ணி, அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் 80 அண்ட் 443ல ரன் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 3306ல வந்து பார்த்தீங்கன்னா, MySQL வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80 வந்து ரன் ஆயிட்டுருக்கு. 443 வந்து ரன் ஆயிட்டுருக்கு. இது நம்மளுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓகே ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இத ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் 2மே வந்து காணாம போயிருச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த போர்ட் 2 வந்து லைவ்ல இருக்கு, இல்ல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கேனோட டிஃபரன்ஸ்ல பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இது ரன் ஆயிட்டுருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்மேப்ல பொதுவா வந்து நம்ம டார்கெட் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு நீங்க டிஃபால்ட்டா விட்டீங்கன்னா, அதுவே வந்து என்மேப்போட டிஃபால்ட் செட்டிங்ஸ் படி என்ன பண்ணும்னா, அது வந்து இருக்கக்கூடிய டாப் போர்ட்ஸ மட்டும் வந்து ஸ்கேன் பண்ணும். ரைட்டா? அந்த கான்செப்ட்ல நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டெமோக்கு நம்மளுக்கு வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சின்டாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறோம். இது வந்து என்னன்னா, -p அப்படின்னு ஒரு அ ஆர்குமென்ட் வந்து யூஸ் பண்றேன். இந்த ஆர்குமென்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, போர்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட்டா?
ஸோ, இப்போ இந்த போர்ட் நம்பர மென்ஷன் பண்ணோம்னா, இந்த போர்ட்ட மட்டும் எனக்கு என்ன பண்ணுது, அதோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ மட்டும் இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் -p அப்படின்னு யூஸ் பண்ணி நான் போர்ட்ட மட்டும் நான் ஆ ஸ்பெசிஃபை பண்றேன். போர்ட்ட ஸ்பெசிஃபை பண்றத பத்தி ஃபுல்லா வந்து அடுத்ததா வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இப்போ நான் வந்து என்மேப்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு போர்ட் 80 வந்து ஓப்பன்ல இருக்கு. ரைட்டா? ஸோ, அதில வந்து ஹெச்டிடிபி சர்வீஸ் வந்து ஓடுது. ஸோ, அது வந்து என்மேப்ல வந்து ஆஸ் யூசுவல் வந்து டிஃபால்ட்டா காட்டும். இது எப்படி இந்த போர்ட்டுக்கு வந்து இந்த சர்வீஸ் தான் அப்படின்னு என்மேப் காட்டுது அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு டாப் போர்ட்ஸ் வேர்ல்ட் வைடா வந்து 80னா ஹெச்டிடிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. 443னாலும் ஹெச்டிடிபிஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்ற மாரி ஒரு ரிசர்வேஷன் அதான் ஒரு காமனா ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதோட டேட்டாபேஸ் படி இந்த என்மேப் வந்து டிஃபால்ட்டா இந்த போர்ட்னா, இந்த சர்வீஸ் தான் அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகே. இப்ப இந்த போர்ட் வந்து எப்படி இருக்கு அ ஓப்பனா இருக்கு அப்படிங்கிறது வந்து என்மேப் கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா, அ சிங்க் இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா, சின் ஸ்கேன் சரிங்களா? இந்த ஸ்கேன் தான் வந்து டிஃபால்ட்டா எப்பொழுதுமே ரன் ஆகும். நீங்க இன்கேஸ் வந்து நீங்க இந்த என்மேப்ல இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய இந்த ஸ்கேன் தான் வந்து உங்களுக்கு அ ரன் பண்ணி பார்க்கும். இன்கேஸ் நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கேன் வேணுனா, நீங்க அத மென்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்கேன மட்டும் உங்களுக்கு இது ரன் பண்ணி பார்க்கும். ரைட்டா? இப்ப நம்ம இத பார்ப்போம். இப்ப இந்த ஸ்கேன மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஒயர்ஷார்க் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒயர்ஷார்க் ஓப்பன் பண்ணி, இந்த ஈத்தர்நெட் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம வந்து மத்த ப்ராட்காஸ்ட் ஆகுற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா, எனக்கு எந்த ஐபிக்கு வேணுமோ, அந்த ஐபிக்கு மட்டும் நான் வந்து ஃபில்டர் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி ஏடிடிஆர் இதில 192.168.1. என்னோட காலி லினக்ஸ் மெஷினோட ஐபி தான் நம்ம போடணும். 9 ஓகே. இத நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ஐபிக்கு மட்டும் என்னென்ன டிராஃபிக் வருதோ, அந்த ரிசல்ட் மட்டும் எனக்கு காட்டும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த சிம்பிள் ஃபில்டரு. இந்த மாரி வந்து ஒயர் ஷார்க்ல வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல நெறையா அ அ இது யூஸ் பண்ணலாம். ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப என்ன பண்றேன்னா, அ நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன வந்து நம்மளுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றேன், எஸ்டி வந்து நான் யூஸ் பண்றேன். அதாவது அ டிசிபி சிங்க் ஸ்கேன் வந்து நான் யூஸ் பண்றேன். இதுக்கான இது எல்லாமே போட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்க. சிங்க்கு, கனெக்ட்டு இதுக்கான எல்லா இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன நேமோ அது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஆ எம்முக்கு எம்முக்கு வந்து என்ன நேமு? மைமான். அதுக்கப்புறம் டபிள்யூன்னா விண்டோஸ் ஸ்கேனு. ஏன்னா அக்னாலெட்ஜ்மென்ட்டு. அதுக்கப்புறமேட்டு டிசிபி கனெக்ட் ஸ்கேனு, சிங்க் ஸ்கேனு இது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன வந்து நான் என்ன பண்றேன்னா, எஸ்டி வந்து நான் இனிஷியேட் பண்றேன். எஸ்டி வந்து இனிஷியேட் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ, இப்போ நான் வந்து என்டர் குடுத்துட்டேன். குடுத்தவுனே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டிசிபி சிங்க் ஸ்கேன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆ காட்டுது. ரைட்டா? இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சோர்ஸ் மெஷின் வந்து நம்ம காலி மெஷினு 1.9 டெஸ்டினேஷன் மெஷின் வந்து 1.3 என்ன புரோட்டோகால்னா டிசிபி புரோட்டோகாலு. இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த வகையான புரோட்டோகால்னு மென்ஷன் பண்ணல. ஆனா நம்ம புரோட்டோகால் வந்து 2 டைப் வந்து படிச்சிருக்கோம். ரைட்டா? டிசிபி அண்ட் யுடிபி. ஆ 2 இருக்கு. இதுல வந்து நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, என்மேப் வந்து டிஃபால்ட்டா டிசிபி ஸ்கேன தான் வந்து இனிஷியேட் பண்ணும். பை டிஃபால்ட்டா. ரைட்டா? ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு, சின் ஃபிளாக் வந்து நம்ம மெஷின்லேருந்து அட்டாக்கர் மெஷின்லேருந்து கிளையன்ட் மெஷினுக்கு வந்து போயிருக்கு. போன உடனே "வணக்கம்டா மாப்ள" அப்படின்ட்டு இது சொல்லுது. உடனே அதுவும் என்ன பண்ணியிருக்கு, "மாப்ள வணக்கம் விண்டோஸ் மெஷின்லேருந்து" அப்படின்ட்டு இதுவும் சொல்லியிருக்கு. ரைட்டா? விண்டோஸ் மெஷின்ல போர்ட் 80லேருந்து அப்படின்ட்டு வந்து இதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு நம்ம காலி மெஷினுக்கு. நம்ம காலி மெஷின் வந்து அடுத்ததா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து அனுப்பியிருக்கு.
இத தான் வந்து நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த 3 வே ஹேண்ட்ஷேக் ப்ராசஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் காமனா வேர்ல்டு வைடா வந்து அ எல்லா மெஷின்ஸும் வந்து கம்யூனிகேட் பண்றது வந்து பை டிஃபால்ட்டா வந்து இந்த ப்ராசஸ்ல தான் வந்து பண்ணிட்டுருக்கு. ரைட்டா? இப்போ பண்ணியிருக்கு. இது பண்ணி முடிச்சோனே நீங்க வந்து 3டா வந்து பார்க்கலாம். இது வந்து எதுக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் பாக்கெட் வந்து நம்ம மெஷின் வந்து சென்ட் பண்ணியிருக்கு அப்டின்ட்டு. ஏன்னா, நம்மளுக்கு தேவையான தகவல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஸோ கேட்டோம். நம்மளுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்துருச்சு. வந்தவுடனே என்ன பண்ணிட்டோம்னா, ஓகே நீ திரும்ப க்ளோஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு வந்து நம்ம மெஷின் வந்து என்ன பண்ணிருச்சு, ஆர்எஸ்டி ஃபிளாக் வந்து அனுப்பியிருக்கு. இந்த ஆர்எஸ்டி ஃபிளாக் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் யூஸ்டு டூ டெர்மினேட் டெர்மினேட் தி கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் வந்து போதும் அப்படிங்கிறத வந்து நிப்பாட்டுறதுக்காக தான் வந்து இந்த ஆர்எஸ்டி ஃபிளாக் வந்து யூஸ் பண்றாங்க. ரைட்டா? அதாவது கதவை திறந்தவுடன் மூடு அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும்ல. ஸோ நம்ம வேணுங்கிறத வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கதவ வந்து திரும்ப மூடிவிட்டு, பூட்டிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இதுதான் கான்செப்ட் ரைட்டா? இதுவே வந்து இந்த போர்ட்ல வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டிருக்கு. இல்ல ஏதாவது ஒரு சம்திங் வந்து ஃபைல் வந்து அப்லோடு, டவுன்லோட்லாம் ஆயிட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். புரியணுங்கிறதுக்காக. அப்படி நடந்துச்சுன்னா, இந்த ஆர்எஸ்டி ஃபிளாகோட வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகாது. இது கன்டினியூவா ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா, இந்த இடத்துல ஜஸ்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து செக் பண்ணியிருக்கு. அதனால வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஆர்எஸ்டி ஃபிளாக் அனுப்பி வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். எப்படி வந்து 3 வே ஹேண்ட்ஷேக் வந்து நடக்குது அப்படின்ட்டு. ரைட்டா? இப்ப ஃபயர்வால் வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து இந்த மாரி 3 வே ஹேண்ட்ஷேக்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் போர்ட்டுக்கு வருதுன்னா, அத வந்து ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு ஃபயர்வாலுக்கு வந்து ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாரி நேரத்தில வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ வந்து ஹேக்கர் வந்து என்ன பண்ணணும்? ஒரு பென் டெஸ்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபரண்ட் மெத்தட யூஸ் பண்ணி போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்ப நம்ம பார்த்தோம். இது வந்து என்னன்னா, ஒரு போர்ட் ஓப்பனா இருக்கிறனால நம்மளுக்கு வந்து 3 வே ஹேண்ட்ஷேக் வந்து நடந்திருக்கு. ரைட்டா? 3 வே ஹேண்ட்ஷேக் வந்து நடந்திருக்கு. இதுவே அந்த மாரி ஒரு போர்ட்டே இல்ல. அது குளோஸ்ட்ல இருக்குன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இப்ப கையோட பார்த்துடலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் 81 அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சர்வீஸ் வந்து ரன்னிங்ல இல்ல. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ரைட்டா? என்மாப்ல நம்ம ஸ்கேன் போட்டப்ப, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டேட் வந்து குளோஸ்டுன்னு காட்டுது. ரைட்டா? இப்ப குளோஸ்டுன்னா அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போமா? திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம மெஷின் வந்து என்ன பண்ணியிருக்கு, சின் ஃபிளாக் வந்து அனுப்பியிருக்கு. எங்க அனுப்பியிருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஒயர் ஷார்க்ல வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே, டீட்டெயில்டா வந்து நீங்க பார்க்கலாம். அதாவது சோர்ஸ் போர்ட்டு, அதான் நம்ம காலிங் மெஷின்லேருந்து ஒரு போர்ட்லேருந்து இந்த ரெக்வெஸ்ட் போயிருக்கு. டெஸ்டினேஷன் அதாவது இந்த விண்டோஸ் மெஷின் இருக்குல்ல 1.3 அந்த விண்டோஸ் மெஷினோட டெஸ்டினேஷன் போர்ட் 81ல போயிட்டு சின் ஃபிளாக் வந்து அனுப்பியிருக்கு. சின் ஃபிளாக் அனுப்புனோனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த போர்ட் வந்து லைவ்ல இருந்துச்சுன்னா, இந்த மெஷின் வந்து என்ன பண்ணும், சின் சின்னோட சேர்த்து அக்னாலெட்ஜ்மென்ட் பாக்கெட்ட வந்து அனுப்பணும். ரைட்டா? இந்த ப்ரீவியஸ்ல பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கு. ஆனா இதில வந்து அனுப்பல. ஸோ அப்படி அனுப்பல அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட் வந்து ஓப்பன்ல இல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வந்து அ என்மாப் வந்து என்ன முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா, ஓகே இந்த போர்ட் இல்ல போல. இது வந்து குளோஸ்டு அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. கரெக்ட்டா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த எஸ்டி ஸ்கேன்ல வந்து ஒரு போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. இப்ப அடுத்தது வந்து எஸ்கேன் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். சின் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். திரும்ப வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒயர் ஷார்க் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து நானு இனிஷியேட் ட்ரிகர் பண்ணி விடுறேன். ட்ரிகர் பண்ணி விட்டோனே வந்து எனக்கு இங்க என்ன வருது அப்படின்னா, ஆ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டாக்கர் மெஷின் வந்து டெஸ்டினேஷன் மெஷினுக்கு வந்து சின் வந்து அனுப்புது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் மெஷின்லேருந்து சின் பிளஸ் அக்னாலெட்ஜ்மென்ட் பாக்கெட் வந்து வருது. சரிங்களா? பாக்கெட் வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணிருச்சுன்னா, நம்ம மெஷின் வந்து அட்டாக்கர் மெஷின் வந்து நம்ம காலிங் மெஷின் வந்து என்ன பண்ணிச்சு, ஆர்எஸ்டி ஃபிளாக் வந்து அனுப்பிவிட்டு கனெக்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்றனால தான் நம்மளுக்கு வந்து சின்ஹேக் வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இல்லன்னா வந்திருக்காது. ரைட்டா? அதனாலேயே வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, ஓகே இது ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த மெக்கானிசத்துக்கு வந்து அ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து இப்ப இத குளோஸ்டு போர்ட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இதில வந்து 2 வே ஹேண்ட்ஷேக் மட்டும் தான் நடந்திருக்கும். 3 வே ஹேண்ட்ஷேக் வந்து கிடையாது. 2டே மெத்தட் தான் வந்து பண்ணியிருக்கு.
ரைட்டா. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு போர்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரிகர் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து SYN மட்டும் அனுப்பியிருக்கு. எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ, அதுவே வந்து என்ன பண்ணிருச்சு அப்டின்னா, இந்த மாரி ஒரு போர்ட் இல்ல அப்டின்னு வந்து ஆ ச இந்த விண்டோஸ் மிஷின் வந்து காலி மிஷினுக்கு வந்து என்ன பண்ணிருச்சு, அதுவே வந்து ரீசெட் ஃப்ளாக் வித் அக்னாலஜ்மென்ட்டோட அனுப்பி கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. இந்த ஃப்ளாக் இல்ல ஓட்றா அப்டின்ட்டு சொல்லிருச்சு. ரைட்டா? ஸோ, இப்படி தான் வந்து இந்த ஸ்கேன் வந்து ஒர்க் ஆகுது. இதெல்லாம் வந்து ரியல் டைமா நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்ப வந்து நம்ம இந்த ஒரு அ VMware செட்டப்ல இருக்கக்கூடிய என்விரான்மென்ட்க்கு வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இல்லாத மாரி, போரிங்கா இருக்கிற மாரி இருக்கலாம். அடுத்தது வந்து ஏ அக்னாலெட்ஜ்மென்ட் அந்த ஸ்கேனிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா, பாக்கெட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹோஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிருச்சா, இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளாக் தான். ரைட்டா? இப்ப அதையுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ, நீங்க இந்த மாரி ஒவ்வொரு ஃப்ளாகையும் வந்து நீங்க ஆ டீபக் பண்ணி, பண்ணி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்போ வந்து வந்து அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன பண்ணியிருக்கு, அன்ஃபில்டர்டு அப்படின்னு வந்திருக்கு. அன்ஃபில்டர்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ உங்களுக்கு வந்து ஃபயர்வால் நடுவுல நீங்க அனுப்பக்கூடிய ரெக்வெஸ்ட்ட வந்து ஃபயர்வால் இந்த மாரி ஏதாவது பிளாக் பண்ணுதுன்னா, அது வந்து ஃபில்டர்டுன்னு காட்டும். அன்ஃபில்டர்டுங்கிறம்போது வந்து என்னன்னா, அ இது வந்து என்னன்னா ஒரு எப்படி சொல்றது? உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே வந்து கிடைக்காம, நம்மளா வந்து அ ஒரு ஆன்ஸர வந்து கெஸ் பண்றது தான் இந்த மாரி ஸ்கேனிங் மெத்தட்லாம். ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் ஃபிளாக்ஸ் மட்டும் தானே யூஸ் பண்ணுது. ஸோ, இதெல்லாம் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில யூஸ் பண்றது தான். அதனால வந்து இது அன்ஃபில்டர்டுன்னு வருது. இப்ப நீங்க இதில பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் மெஷினுக்கும், டெஸ்டினேஷன் மெஷினுக்கும் அக்னாலெட்ஜ்மென்ட் மட்டும் தான் சென்ட் ஆயிருக்கு. ரைட்டா? திரும்ப வேற எந்த விதமான அ ரெஸ்பான்ஸஸும் வந்து வரல. இந்த மெஷின் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ரீசெட் ஃப்ளாக் மட்டும் அ சென்ட் பண்ணி விட்டுருக்கு. ரைட்டா? இப்ப ஒரு க்ளோஸ்டு போர்ட்ல வந்து இத ரன் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இப்ப அதில பார்த்தீங்கன்னாலும், இதுலயும் வந்து உங்களுக்கு அன்ஃபில்டர்டா தான் வந்து ஆ காட்டுது. ஸோ, இத வந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கேனிங் மெத்தடா வந்து கருத முடியாது. முடியாது. இருந்தாலும் இந்த மாரி ஒரு ஸ்கேனிங் மெத்தட் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நீங்க ஆ தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இப்ப இதுவே வந்து வேற டிஃபரண்ட் மெஷின்ஸ்ல வந்து யூஸ் பண்ணி பார்ப்போமா? இப்ப நான் வந்து என்னோட ரவுட்டர்ல வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்ப இந்த ரவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கு? இதுக்கு வந்து அன்ஃபில்டர்டுன்னு தான் வந்து சொல்லியிருக்கு. க்ளோஸ்டு போர்ட்டா இருந்தாலும் வந்து சேம் ரெஸ்பான்ஸ் தான் வருது. ரைட்டா? அதனால உங்களுக்கு வந்து இது வந்து டிஃபரண்ட் அ டிஃபரண்ட்டா வந்து உங்களுக்கு வந்து இது பிஹேவ் பண்ணும். கொஞ்சம் ஆ வேரி ஆகும். ரைட்டா? இப்ப அடுத்த ஸ்கேனிங் மெத்தட் வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணி பார்ப்போம். இந்த மெத்தடெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ வந்து உண்மையிலுமே அ இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும், ஒரு சேலஞ்சிங்காவும் கொண்டு போகும் அப்படின்னா, அ இதில வந்து பாக்கெட் கிராஃப்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம சென்ட் பண்ற கூடிய நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து விண்டோஸ் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சர்வீஸ்லாம் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ளோஸ்டு அப்படின்ற மாரி வந்து இந்த ஸ்கேன்ல வந்து காட்டுதா. இப்போ ஒரு க்ளோஸ்டு போர்ட்டே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா,
அதிலயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து காட்டுது. இப்ப உங்களுக்கு வேற ஒரு ஹோஸ்ட்ல வந்து நான் இப்ப போட்டு காட்டுறேன். இந்த மாரி தான் நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட்டா வந்து பிஹேவ் பண்ணும். ஆம் இப்ப இத வந்து நீங்க யோசிக்கலாம். இப்ப ஏன் இப்ப நம்ம அதுக்கு பேசாம எஸ்டியும், எஸ்எஸும் இந்த மாரி காமனா இருக்கக்கூடிய 3 நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா குழப்பிக்கணும் அப்டின்ட்டு. ஆ இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு டிவைஸும் வந்து ஒவ்வொரு நேரத்துல ம் ஒவ்வொரு மாரி வந்து பிஹேவ் பண்ணும். அதுக்காக தான். இப்ப அது உங்களுக்கு குழப்பமாகுதுன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்தது வந்து இந்த எஸ்என், எஸ்எஃப், எஸ்எக்ஸ் இந்த ஸ்கேன்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் டெர்மினல வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒயர் ஷார்க்கையும் வந்து நான் கிளியர் பண்றேன். இதெல்லாம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகே. நான் வந்து இப்ப என்ன பண்றேன், திரும்ப என்னோட அதே விண்டோஸ் மெஷின இப்ப நான் என்ன பண்றேன், எஸ்என் வந்து நான் யூஸ் பண்றேன் ஸ்கேன்ல. ஸோ எஸ்என் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நல் டிசிபில வந்து நல். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்ன பண்ணியிருக்குன்னா, டிசிபி போர்ட் வந்து குளோஸ்டுன்னு காட்டுது ஆக்சுவலா. ஆனா இது வந்து குளோஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோஸ்ட்ல கிடையாது. இது வந்து இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு இங்க. ரைட்டா? இப்ப இதே வந்து ஒரு குளோஸ்டான போர்ட்டுக்கு வந்து போட்டு பார்த்தோம்னா, எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, அதிலயும் வந்து இது குளோஸ்டுன்னு வந்து காட்டுது. இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெஷின் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து நன் ஃபிளாக் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. சென்ட் பண்ண உடனே ரிமோட்ல இருக்கிற மெஷின் வந்து என்ன பண்ணியிருக்கு, டிஃபால்ட்டா வந்து ஆர்எஸ்டி ஃபிளாக் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருச்சு. அதனால நம்மளுக்கு வந்து இந்த போர்ட் வந்து குளோஸ்டா இருக்கிற மாரி வந்து காட்டுது. இப்ப இதுவே வந்து 1.1ல வந்து நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ 1.1ல வந்து நம்ம போட்டு பார்க்குறோம்னா, இது வந்து என்னன்னா என்னோட ரவுட்டர் மெஷின் ரைட்டா? இப்ப உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் வந்து நான் 2 டிஃபரெண்ட் மெஷின் வந்து நான் போட்டு காட்டுறேன். இது வந்து என் ரவுட்டர் மெஷினு. இது வந்து போர்ட் 80ங்கிறது வந்து ஓப்பன்ல இருக்கு. இங்க என்ன பண்ணியிருக்கோம், சேம் விண்டோஸ் மெஷின்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் 80ங்கிறது வந்து ஓப்பன்ல தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அதில வந்து என்ன பண்ணுச்சு, குளோஸ்டுன்னு காட்டுச்சா? இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் 80 வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அதுக்கப்புறமேட்டு ஃபில்டர்டு 2 ஸ்டேட்டஸ் வந்து காட்டுது. இது ஏன் அப்டின்னா, மேபி ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ஓப்பன்ல வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்படிங்கிறது தான் வந்து இதோட அர்த்தம். இது வந்து இப்ப எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அட்டாக்கர் மெஷின்லேருந்து இந்த டெஸ்டினேஷன் மெஷின் 1.1க்கு வந்து ஒரு நன் ஃபிளாக தான் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. பொதுவா வந்து ஒரு போர்ட் வந்து குளோஸா இருக்கு, இல்ல அதில எதுவுமே இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், ரிமோட் மெஷின் வந்து ஆர்எஸ்டி ஃபிளாகு இல்லாட்டி ஆர்எஸ்டி ஃபிளாகோட ப்ளஸ் வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் ஃபிளாக் வந்து நம்மளுக்கு அனுப்பணும். அதுதான் மொற. அப்படி அனுப்புச்சுன்னா, அந்த இடத்துல வந்து போர்ட் இல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே அனுப்பலன்னா அப்ப அந்த இடத்துல போர்ட் ஓப்பனா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ, அந்த மாரி தான் வந்து இந்த இடத்துல வந்து அ இந்த இந்த மெத்தட் வந்து ஒர்க் பண்ணுது. அ அத வந்து கன்சிடர் பண்ணுது. சரிங்களா? இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் விண்டோஸ் மெஷின்லயும் வச்சு காமிச்சேன். இந்த ரவுட்டர் மெஷினையும் வச்சு காமிச்சேன். இந்த ரவுட்டர் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து லினக்ஸ் பேஸ்டு மெஷின் தான். சரிங்களா? அதனால வந்து எல்லா காமனான லினக்ஸும் வந்து ஒரே மாரி தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். நான் மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் ஆன் பண்ணிட்டு கூட நான் ஒர்க் பண்ணாம இந்த ரவுட்டர் காமிச்சது எதுக்குன்னா, ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஆ நீங்க இன்கேஸ் வந்து இத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்க மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் மெஷினோட ஐபி அட்ரஸ் வந்து எடுத்து போட்டு நீங்க பண்ணலாம். ஸோ, அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் 80ல வந்து உங்களுக்கு ஒரு ஹெச்டிடிபி சர்வீஸ் வந்து ரன் ஆயிட்டுருக்கும். அது வந்து நீங்க இந்த ஸ்னிஃபிங் மாடியூல் அப்போ பார்த்துருப்பீங்க. ரைட்டா? இப்ப ஒரு குளோஸ்டான போர்ட்ல வந்து நம்ம இத ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்க,
நம்ம வந்து இந்த 81ன்ற போர்ட் வந்து இந்த ரவுட்டர்ல வந்து கிடையாது. அத கேட்டோம். அத கேட்டவுனே ரவுட்டர் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருச்சுன்னா, அந்த மாரி ஒரு போர்ட் இல்ல ஓடுறா அப்படின்ருச்சு. ஸோ, அதனால என்ன பண்ணிருச்சு, ஆர்எஸ்டி ஃபிளாகோட ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் ஃபிளாகும் வச்சு சேர்த்து வச்சு நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டுருச்சு. போர்ட் வந்து குளோஸ்ட். இப்படி தான் வந்து இத ப்ரூஃப் பண்ணுது. இந்த நல் ஸ்கேன் மெத்தட். ஓகேவா? இப்ப அதே மாரியே ஃபின் ஸ்கேன் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ, ஃபின் ஸ்கேன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் யூஸ்டு டூ ரெக்வெஸ்ட் ஃபார் கனெக்ஷன் டெர்மினேஷன். ரைட்டா? இது வந்து என்னன்னா, கனெக்ஷன் டெர்மினேட் ஆயிருச்சு அப்படி அம் ம் வெரிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றது. அதாவது எப்ப ஒரு சென்டர்ட்ட வந்து எந்த டேட்டாவும் இல்ல அப்படின்னா, கனெக்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணுவோம்ல, அப்ப அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபிளாகு. பாருங்க, திஸ் இஸ் தி லாஸ்ட் பாக்கெட்ஸ் சென்ட் பை சென்டர். ரைட்டா? இப்போ ஃபின் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். எஸ்எஃப் நான் திரும்ப வந்து விண்டோஸ் மிஷினுக்கே நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் மிஷின் வந்து இது எல்லாமே க்ளோஸ்டுன்னு தான் காட்டுது. மேபி இது விண்டோஸ் மிஷினோட பிஹேவியரா இருக்கும். என்னன்னா, இந்த டிஃபெண்டர், ஃபயர்வால் இதோட ரீசனா இருக்கும். இப்போ நான் வந்து 1க்கு வந்து நான் இத போட்டு பார்க்குறேன். இப்போ 1க்கு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் ஆர் ஃபில்டர்டுன்னு காட்டுது. ஓகே, நான் இப்போ வந்து இந்த ரவுட்டரே வந்து நான் என்னோட டார்கெட்டா வச்சுக்கிறேன். இன்கேஸ் நீங்க ஒரு வேள உங்கள்ட்ட ரவுட்டர் இல்ல, மெட்டாஸ்பைடபிள் தான் வேணும் அப்படின்னா, எம்எஸ்எஃப் அட்மின் 5 எம்எஸ்எஃப் அட்மின் எம்எஸ்எஃப் அட்மின் போட்டீங்க அப்படின்னா, உங்களோட மெட்டாஸ்பைடபிள் மிஷினோட ஐபி வந்துரும். 1.7 இப்போ இந்த மாரி போட்டிங்கன்னா, 1.7ஓட ஐபி வந்து நீங்க லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ரைட்டா? இந்த மாரி போட்டுக்கோங்க. நான் வந்து என்னோட ரவுட்டரை நான் எடுத்துக்கிறேன். நான் திரும்ப ஒயர்ஷார்க்க ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதுலயே வந்து ஓப்பன் ஆர் ஃபில்டர்டு அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின் ஃபிளாக் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. திரும்ப ரிமோட் மெஷின்லேருந்து வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ, போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கிறதா வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இதே மாரி இப்போ 81 குடுக்குறேன்னா, இது வந்து க்ளோஸ்டு. இதுக்கான ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு போர்ட் இல்ல அப்படின்ட்டு வந்து ரவுட்டர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, ஆர்எஸ்டி ஃபிளாக் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. இப்ப நீங்க இதில யோசிக்கலாம். அதான் எல்லா ஃபிளாகும் ஒரே மாரி ஒர்க் ஆகுதே! போன முறை பார்த்தா நல் ஸ்கேனும் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த ஃபின் ஸ்கேனும் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிசிபி ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டிசிபி ஹெட்டர்ல வந்து இருக்கக்கூடிய எம்டியு வேல்யூஸு, லென்த்து, சீக்வென்ஸு இதையும் வச்சு நம்மளால வந்து பாக்கெட்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதிலேயும் வந்து ஒரு சில ட்ரிக் இருக்கு. இது வந்து என்னன்னா, நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு ஆ எல்லாமே நார்மலா, காமனா இருக்கிற மாரி தான் தோணும். சரிங்களா? அது ஆக்சுவலா இதுக்குள்ள வந்து இன்னும் சில பல வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ, எக்ஸுங்கிறது வந்து என்னன்னா, எக்ஸ்மஸ் ஸ்கேன் ரைட்டா? இத வந்து நம்ம இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் 0 விண்டோஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1024 இதில வந்து இப்ப என்னென்ன ஃபிளாக்ஸ்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்னு, புஷ்ஷு, பர்ஜு இந்த ஃபிளாக்ஸ் வந்து எல்லாமே வந்து போயிருக்கு. ரைட்டா? ஸோ, அர்ஜ் வந்து எதுக்குன்னா, இது வந்து என்னன்னா, அ இந்த டேட்டால டேட்டா கன்டென்ட் பாக்கெட் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணுது. அதாவது வரக்கூடிய பாக்கெட்ல வந்து டேட்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்றது. இந்த மாரி ஒவ்வொரு ஃபிளாகுக்கும் வந்து ஒரு அர்த்தங்கள் இருக்கு. ரைட்டா? இத படிச்சுட்டு நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நீங்களே வந்து கூகுள் பண்ணி பாருங்க. ரைட்டா? இது இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபிளாக்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 81 போட்டோம்னா க்ளோஸ் ஆகும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல
அப்படிங்கிறனால இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ, இப்படியே வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ யூஸ் பண்ணி நம்மளால வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்கேனிங்ஸ் வந்து ஆ ட்ரிகர் பண்ண முடியும். இதுவே வந்து இப்ப நீங்க என்மேப்ல வந்து எந்த ஸ்கேனிங் மெத்தடுமே வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா, என்ன ஸ்கேனிங் மெத்தட் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ஸ்கேன் ஃபர்ஸ்ட்டா ஒரு ஸ்கேனிங் மெத்தட் இருக்குல்ல, இந்த ஸ்கேனிங் மெத்தட தான் வந்து என்மேப் வந்து பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ, இப்படிலாம் வந்து ஸ்கேனிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இதே மாரி இதே மாரி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆ நம்மளால வந்து இந்த ஸ்கேன் ஃபிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஆர்குமெண்ட்ட யூஸ் பண்ணி நம்மளால வந்து இப்ப எப்படி இந்த எக்ஸ்எம்எஸ் ஸ்கேன் வந்து ஒர்க் ஆச்சு. அந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபிளாக்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மெத்தட்ல வந்து நம்ம ஃபயர்வாலையோ, ஒரு ஹோஸ்ட்டயோ வந்து ஆ ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கலாம். அத வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்ப நம்ம யுடிபி ஸ்கேன் வந்து எப்படி பண்றது? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டிசிபி ஸ்கேன் மட்டும்தான். ரைட்டா? ஸோ நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும், இல்ல இதில நீங்க இப்ப பார்த்த நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஸ்கேனிங் மெத்தட வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு ரன் ஆக போறது வந்து டிசிபி ஸ்கேன் தான். ரைட்டா? யுடிபி ஸ்கேன்னா நம்ம வந்து யூவ வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் கேப்ஸ்ல. அப்ப மட்டும் தான் வந்து நம்மளுக்கு யுடிபி ஸ்கேன் வந்து இனிஷியேட் ஆகும். இல்ல அப்படின்னா, அது வந்து இனிஷியேட் ஆகாது. இப்ப நம்ம யுடிபி ஸ்கேன் வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யுடிபி புரோட்டோகால் இருக்கக்கூடிய ஒரு மெஷின் வந்து தேவ. அப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டாஸ்பைடபிள் மெஷின் தான். ஸோ, அதில வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, யுடிபி ஸ்கேன் வந்து நான் பேசிக்கா வந்து ரன் பண்றேன். இப்ப ரன் பண்றப்பயே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க ஒயர் ஷார்க்ல வந்து தெரியும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற எல்லா போர்ட்டுக்கும் வந்து ஆ ப்ராட்காஸ்ட் பண்ணுது பாக்கெட்ஸ. இது ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணட்டும்னா, இருக்கக்கூடிய பேசிக்கா இருக்கக்கூடிய யுடிபி போர்ட்ஸ வந்து எடுத்துட்டு வரட்டும். அதுக்கப்புறமேட்டு பர்ட்டிகுலர் போர்ட்ட மட்டும் நம்ம யு சூஸ் பண்ணி, அது எப்படி ஓப்பன் போர்ட்ஸு, குளோஸ்டு போர்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே. இந்த என்மேப் யுடிபி ஸ்கேன் வந்து மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா டாப் போர்ட்ஸுக்கும் போடுறது வந்து ரொம்ப டைமிங் எடுக்குது. நானே வந்து ஒரு பர்ட்டிகுலர் போர்ட்ட மட்டும் நான் இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து போர்ட் வந்து 53 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 53ங்கிறது வந்து என்னன்னா டிஎன்எஸ். ஆ இப்ப இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆ இது வந்து என்ன பண்ணியிருக்கு, ஐசிஎம்பி பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. இப்ப இதுவே வந்து ஒரு குளோஸ்டு இதா இருக்குன்னா, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்ப 51 51 போட்டேன்னா, எனக்கு வந்து பாருங்க யுடிபி பாக்கெட் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. சென்ட் பண்ணிட்டு ஹோஸ்ட் வந்து அன்ரீச்சபிள்னு இருக்கு. அதனால வந்து அதால ரீச் பண்ண முடியல அப்படின்னு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரைட்டா? இப்படி தான் வந்து யுடிபி புரோட்டோகால் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் இன்னும் புரியல அப்படின்னா இருங்க. நான் இத குயிக்கா முடிக்கிறதுக்காக தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன். மெட்டாஸ்ப்ளாய்டபிள் யுடிபி போர்ட்ஸ். எந்த போர்ட் வந்து காமனா மெட்டாஸ்ப்ளாய்டபிள் டூல் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த போர்ட்ட டைரக்ட்டா நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. 111 போர்ட் கூட ஓப்பன்ல தான் இருக்கு. ஓகே. ஆர்சி ஆர்பிசி பைண்டுன்னு நெனைக்கிறேன். ரைட். இப்ப இந்த போர்ட் வந்து பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஐசிஎம்பி பாக்கெட் வந்து சென்ட் பண்ணுது. ஒரு பர்ட்டிகுலர் போர்ட்டுக்கு. அந்த போர்ட்டுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுது. அந்த போர்ட்லேருந்து நம்மளுக்கு அந்த போர்ட்ல சர்வீஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னா, நம்மளுக்கு திரும்ப என்ன பண்ணுது, ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு யுடிபி போர்ட் ஸ்கேனிங் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இருங்க. இப்ப வந்து 12 அப்படின்னு போட்டோம்னா, நம்மளுக்கு என்ன இருக்கு?
எந்த விதமான அந்த புரோட்டோகால் ரிலேட்டடான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ ரைட்டா. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு அ யுடிபி புரோட்டோகால்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இல்ல, எப்பொழுதுமே வந்து நீங்க யுடிபி ஸ்கேன் வந்து பண்றீங்கன்னா, -SU அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. இந்த யுடிபி ஸ்கேன் வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். நீங்க வந்து எல்லா போர்ட்டையுமே வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா. இந்த யுடிபி போர்ட்டு ஸ்கேன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கேனிங் மெத்தட் வந்து கிடையாது. இதுக்கு வந்து சேம் இந்த ஒரு மெத்தட் மட்டும் தான். யுடிபிய வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி, அந்த ரெக்வெஸ்ட்ட ப்ராட்காஸ்ட் பண்ணி, அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்தா மட்டும் தான் நம்மளால வந்து அது ஓப்பனா இருக்கா, இல்லையாங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல வந்து வேற எந்த ட்ரிக்கும் இப்போதைக்கு கிடையாது. இப்ப நம்ம போர்ட்டெல்லாம் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்ப நம்மளோட டார்கெட் மெஷின வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் குடுத்து, நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா, இப்ப வருதுல்ல இந்த போர்ட்டோட ரிசல்ட்டு. இதெல்லாம் வந்து என்னன்னா, என்மேப்ல வந்து பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் படி 1000 டாப் போர்ட்ஸ மட்டும் ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 1000 போர்ட், அதாவது இந்த 1000 போர்ட்ல வந்து ரொம்ப டாப்பா எப்பொழுதும் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச் இந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி டாப்பா இருக்கக்கூடிய 1000 போர்ட்ட மட்டும் தான் வந்து நம்மளுக்கு பை டிஃபால்ட்டா வந்து ஸ்கேன் பண்ணி காட்டும். ஸ்கேன் பண்றதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணும் அந்த போர்ட்டுங்கள மட்டும். ரைட்டா. இது வந்து நீங்க போர்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, இப்ப லாஸ்ட் இதுல காமிச்ச மாரி நீங்க வந்து சிங்கிள் போர்ட்டா இப்படி மென்ஷன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இதுல இருக்கிற மாரி P1லேருந்து ஆ எத்தன போர்ட் வேணுமோ, அத்தன போர்ட்டோட நம்பர வந்து ஹைஃபன்ல சொல்லி நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ரைட்டா. இப்படியும் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு 10 போர்ட்டு தான் வேணும் அப்படின்னா, இப்படி 10ன்னு கூட நீங்க குடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஹைஃபன் பி ஹைஃபன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா கூட, உங்களுக்கு இருக்கக்கூடிய 65,535 போர்ட்டையுமே வந்து ஸ்கேன் பண்ணும். சரிங்களா? இது வந்து என்னன்னா, ஹைஃபன் பி ஹைஃபன் குடுத்தாலே எல்லா போர்ட்டுமே ஸ்கேன் பண்ணும். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் வேணுங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக அவங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து இப்ப நீங்க வந்து டிஃபால்ட்டா குடுத்தா டிசிபி ஸ்கேன் தானே வரும். அதோட வந்து உங்களுக்கு யுடிபியும் ஸ்கேன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இந்த மாரி ஆ ஹைஃபன் யு வந்து நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஸோ வெறும் யுடிபி ஸ்கேன்னா, அதாவது கேப்ஸ் யூ வந்து யூஸ் பண்ணோம்ல. அந்த மாரி வந்து வெறும் கேப்ஸ் யூ மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாரியும் வந்து நம்மளால ஒரு பர்ட்டிகுலர் யுடிபி போர்ட்ட மட்டும் நம்மளால வந்து ஸ்கேன் பண்ண முடியும். அதே மாரி டிசிபிய வந்து நீங்க ஸ்கேன் பண்ணணும்னா, நீங்க வந்து டிசிபி ஸ்கேனையும் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த மாரி. ஸோ இப்படி நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, ஒரே நேரத்தில வந்து உங்களால என்ன பண்ண முடியும்னா, டிசிபி ஸ்கேனையும் வந்து அ டார்கெட் பண்ண முடியும். யுடிபி போர்ட்டையும் வந்து உங்களால வந்து டார்கெட் பண்ண முடியும். அதுக்காக தான். இப்ப இப்ப இன்னும் வேற என்ன மெத்தட் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து நடுவுல யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மத்தபடி வேற எதுவும் ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது. இப்ப அடுத்தது வந்து ஓகே. இதுல வந்து நீங்க கேட்டுக்கலாம். இது ஏன் வந்து இந்த கனெக்ஷன் வந்து இதாச்சு அப்படின்ட்டு. இந்த டீக்கு பக்கத்துல வந்து கமா போடல. அதனால சரிங்களா? இப்ப இந்த கமா போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கேத்த மாரி ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா வரும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, எக்ஸ்க்ளூட் போர்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த எக்ஸ்க்ளூட் போர்ட்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம போன முறை வந்து ஸ்கேன் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம்ல, அதே மாரி தான். அதாவது நீங்க ஃபைல் வந்து லோட் பண்ணியிருப்பீங்க. -IL ஆப்ஷன யூஸ் பண்ணி என்மேப்ல. அதே மாரி இதில வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலர் போர்ட்ட மட்டும் ஸ்கேன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க அத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அது போயிரும். இப்ப பாருங்க 80 வந்து நான் மென்ஷன் பண்ணேன். எனக்கு 80 வந்து வரல. இப்ப அதே மாரி இப்ப 21 வந்து நம்ம போட்டோம் அப்புட்ன்னா, 21 இக்னோர் பண்ணிட்டு மிச்ச போர்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணும். அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் ஃபேன்சியாலாம் அ எதுவும் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன நீங்க ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதுமானது தான்.
இவ்வளோ தான் போர்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ற மெத்தட் ஸ்கேன் ஆர்டருக்கு. இப்போ நம்ம என்மேப்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் அண்டு வெர்ஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த சர்வீஸ் வெர்ஷன வந்து எதுக்காக வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கிளான்ஸு. இப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்து உங்களோட மெட்டாஸ்பைடபிள் மிஷின் இங்கே சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு மிஷின வந்து ஹேக் பண்ண போறீங்க அப்படின்னா, அதோட எனுமரேஷன் ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன போர்ட் ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த போர்ட்ல என்ன அப்ளிகேஷன் ஆர் சர்வீஸ் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். அந்த சர்வீஸையோ ஒரு அப்ளிகேஷன கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதோட வெர்ஷன்ஸ் அப்புறம் அத பத்தின மத்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என்ன ஈஸியா இருக்கும்னா, அந்த பர்ட்டிகுலர் டார்கெட்ட வந்து ஹேக் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஷ்டம். அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து ஸ்கேனிங் அண்ட் ரெகானிசன்ஸ் ஃபேஸ்ல வந்து கவர் ஆகுது. ஓகே. இப்போ வெர்ஷன வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத வந்து நீங்க ரியல் வேர்ல்ட் சினாரியோல நீங்க பார்க்கலாம். உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட விண்டோஸ் மெஷினா இருக்கட்டும், உங்க லேப்டாப்ல. இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் மந்த் ஆர் பர்ட்டிகுலர் குவார்ட்டர், இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வரும். சில சமயம் எமர்ஜென்சி அப்டேட்ஸ் கூட வரும். இதெல்லாம் இந்த அப்டேட்லாம் எதுக்குன்னா, ஒண்ணு உங்களோட டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கா இருக்கும். இல்லன்னா அதில ஏதாவது செக்யூரிட்டி லூப் ஹோல் இருந்துச்சுன்னா, அந்த செக்யூரிட்டி இஷ்யூ வந்து பேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்திருக்கும். ஓகே. இந்த செக்யூரிட்டி பக்க வந்து நீங்க பேட்ச் பண்ணல, அப்டேட் பண்ணி பேட்ச் பண்ணல அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்னா, யாராவது ஒருத்தர் வந்து அத வந்து உங்களோட டிவைஸ் வந்து ஹேக் பண்ண முடியும். ரைட்டா? அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் வந்து அப்ளிகபிள் ஆகுது. என்ன நம்ம ஹேக் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் ஹோஸ்ட் ஆர் நம்மளோட அந்த டார்கெட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த மாடியூல் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது மட்டும் நம்ம அ பார்ப்போம். அத எப்படி ஹேக் பண்றாங்க, அந்த வல்னரபிள் கோட வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் மாடியூல்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ரைட்டா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து என்மேப் வந்து குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து டிஃபால்ட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, எந்தெந்த போர்ட் இருக்கோ அந்த போர்ட்டெல்லாம் வந்து ஸ்கேனிங் மெத்தட யூஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 21 அப்படின்னு போர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அ காமனா ரெஜிஸ்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 65,500 சம்திங் போர்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? இதில வந்து காமனா இருக்கக்கூடிய போர்ட்டுக்குலாம் வந்து இதுதான் நம்பர்ஸ். ஸோ, இந்த போர்ட்ட எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து அ சொல்லிரும். சரிங்களா? இதுலயே வந்து சில சமயம் 21 போர்ட்ல வந்து எஸ்எஸ்ஹெச் கூட வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். அது வந்து டெவலப்பர பொறுத்தது. டெவலப்பர்ன்றேன் பாருங்க. அந்த நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்றவங்க பொறுத்தது. இந்த மாரி வந்து மாத்திக்கலாம். ஆனா என்மேப்போட டேட்டாபேஸ் படி இந்த போர்ட்னா இந்த சர்வீஸ் தான் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டா வச்சிருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ரைட்டா? இப்ப இந்த எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச், டெல்நெட் இந்த மாரி சர்வீசஸ்லாம் இருக்கு. இதுக்கு இந்த சர்வீஸ்க்குன்னே வந்து பல கம்பெனிகள் வந்து பல பல அப்ளிகேஷன்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. ரைட்டா? அந்த அப்ளிகேஷன்லாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வெப் சர்வர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி மட்டும் கிடையாது. டாம்கேட் இருக்கு. நோடு சர்வர்ஸ் வந்து இருக்கு. பைத்தான்லேயே வந்து ஹெச்டிடிபி சர்வீசஸ் வந்து ரன் பண்ணலாம். இந்த மாரி ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குல்ல. அந்த மாரி வந்து இந்த மாரி அப்ளிகேஷன் சர்வீசஸையும் வந்து நம்ம எனுமரேட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்டின்னா, எஸ்வி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த எஸ்வி ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனோட வெர்ஷன்ஸு அப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 21 அப்படின்ற போர்ட்ட மட்டும் நான் எடுத்துக்கிறேன். போர்ட் வந்து 21 இதில இப்போ வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே காட்டலையா, இப்போ நான் இத என்ன பண்றேன்னா, எஸ்வி அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்றேன். இப்ப எஸ்வி அப்படின்னு மென்ஷன் பண்ணேன்னா, எனக்கு வந்து சர்வீஸ் வந்து எஃப்டிபின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. என்னன்னா, இந்த அப்ளிகேஷனோட வெர்ஷன் அது வந்து எனக்கு ஷோ ஆயிருக்கு. ரைட்டா? இதுக்காக தான் வந்து நம்ம எஸ்பி வந்து யூஸ் பண்றோம். இதுலயே உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். இந்த ஆப்ஷன போட்டா மட்டும் எப்படி என்மேப் வந்து கண்டுபிடிக்குது? என்மேப்க்கு வந்து எப்படி தெரியும்? இந்த ஒரு பர்ட்டிகுலர் போர்ட்ல இருக்கக்கூடிய எஃப்டிபி சர்வர் வந்து இதுதான் அப்படின்ட்டு அப்படின்னு கேட்கலாம்.
இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா, பேனர் கிராபிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நெட்கேட்ன்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ரிமோட் மிஷின வந்து நானு கனெக்ட் பண்றேன். இந்த 21 போர்ட்ல. இப்ப கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, அ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பேனர் இன்ஃபர்மேஷன் வந்து வருது. சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, VSFTPD வெர்ஷன் 2.3.4 அப்படின்னு வந்து காட்டுது. இந்த மாரி நெறைய புரோட்டோகாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அ எக்ஸ்போஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாரி இருக்கக்கூடிய சில பேனர் கிராபிங் மெக்கானிசம்ஸ யூஸ் பண்ணி தான் வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய எல்லா ஸ்கேனர்ஸுமே வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ரைட்டா? இப்ப என்மேப் என்ன பண்ணியிருக்கும்னா, ஜஸ்ட் வந்து இந்த 21 போர்ட் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்கும். கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண உடனே என்ன ஆயிருக்கும்னா, இந்த FTP அப்ளிகேஷன் தானே பேக் எண்ட்ல ரன் ஆகுது. அதோட இந்த மாரி அப்ளிகேஷன்ஸோட ஃபங்ஷனாலிட்டியே மேக்ஸிமம் இந்த FTP மட்டும் இல்ல. காமனா நெட்வொர்க்கிங்கில இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே என்ன பண்ணும்னா, ரிமோட்டா ஒரு மிஷின் வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, இதோட இன்ஃபர்மேஷன வந்து ஃபர்ஸ்ட்டு குடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னா, அபௌட் தி ப்ராடக்ட். அத பத்தின இன்ட்ரோடக்ஷன். இப்ப எப்படி நம்ம கை குடுத்தோம்னா, "வணக்கங்க, நான் தாங்க இன்னார், இந்த ஊர்லேருந்து வரோம்" அப்படின்னு சொல்றோம்ல, இந்த மாரி அந்த டிவைஸ பத்தின, அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கும். சரிங்களா? அத தான் வந்து பேனர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த இன்ஃபர்மேஷன வச்சு தான் இந்த மாரி என்மேப்பா இருக்கட்டும், இல்ல மத்த OSINT டூல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் என்மேப் என்ன பண்ணும், அ நம்ம இப்ப நெட்கேட்ல போட்டு கம்யூனிகேட் பண்ணோம்ல, அதே மாரி அதுவும் ஒரு சாக்கெட் கனெக்ஷன்னு ஒண்ணு சொல்லுவாங்க ப்ரோகிராமிங்ல. சரிங்களா? அந்த சாக்கெட் கனெக்ஷன யூஸ் பண்ணி இந்த 21 போர்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். பண்ண உடனே இந்த VSFTPD வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் டேபிள்ல இருக்க VSFTPD வந்து அதோட இன்ஃபர்மேஷன குடுத்துருச்சு. குடுத்த உடனே என்மேப் வந்து அதில ரெஜாக்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த ரிசல்ட்ட மட்டும் கொண்டு வந்திருக்கு. காமனா இந்த மாரி FTP வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, FTPன்னே ஒரு யூட்டிலிட்டி வந்து நம்மளோட லினக்ஸ் மிஷின்ல இருக்கும். இல்லாட்டி நீங்க வந்து அத எக்ஸ்டர்னலா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாரி டூல் வச்சு நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால அந்த FTP கூட வந்து டைரக்ட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் FTPன்னு போட்டு அந்த ஐபி அட்ரஸ குடுத்து நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அதோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்ன சொல்லுதுன்னா, உங்களோட யூசர் நேம் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படிங்குது. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நானு குடுத்துட்டேன் அப்படின்னா, என்னால வந்து அந்த FTP கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ரைட்டா? இப்ப கம்யூனிகேட் ஆயிட்டேன் பாருங்க. இந்த மாரி தான் வந்து எல்லா நெட்வொர்க்கிங் காமனா மேக்ஸிமம் எல்லா நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷன்ஸும் ஒர்க் ஆகும். இந்த மாரி கம்யூனிகேட் ஆகுற வச்சத வச்சு தான் இந்த மாரி என்மேப் இந்த மாரி டூல்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி ஒர்க் ஆகுது. இப்ப இதே மாரி நீங்க எல்லா போர்ட்டுக்குமே வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சும்மா இப்ப எஸ்பி அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப எந்தெந்த போர்ட்ல அந்த ஓப்பன்ல இருக்கோ எல்லா போர்ட்டுக்கும் வந்து வெர்ஷன் வந்து அது டிடெக்ட் பண்ணி பார்க்கும். அவ்வளோதான். இது வந்து சிம்பிள். இதுல வந்து வேற ஒண்ணும் பெரிய அ வித்தைகள்லாம் வந்து கிடையாது. ரைட்டா? இந்த பேனர் இந்த பேனர் கிராபிங் இத பத்தின ஒரு அ இத பத்தி எடுக்கணும்னாலே தனியா வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து நம்மளால வந்து வீடியோஸ் வந்து பண்ண முடியும். இந்த பேனர் கிராபிங் யூஸ் பண்ணி எப்படி ஃபிஷிங் பேஜஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. த்ரெட் இன்டெலிஜென்ஸு, C2 சர்வர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த ஷோடான், ஃபோஃபா இந்த மாரி என்ஜின்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நெறைய கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணலாம். அந்த மாரியான ஒரு டாபிக் தான் இது. ரைட்டா? இப்ப அத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வேணா அடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வெர்ஷன் இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, அ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாக்கெட்ஸோட லெவல்ஸ வந்து அ ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. உதாரணத்துக்கு, இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இப்ப இந்த மாரிலாம் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடுக்கக்கூடிய இந்த இது வந்து என்ன பண்ணும்னா, நெறைய பாக்கெட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ, அதோட ஃப்ளோவ வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான். ஆனா, இந்த ஆப்ஷன்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெர்ல. இது வந்து என்மேப்ல வந்து பை டிஃபால்ட்டா கிடையாது. இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத யாரும் ரியல் டைம்ல வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? அப்ப வெர்ஷன் லைட்டு இந்த மாரிலாம் குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வெர்ஷன்ல ஒரு இதுவுமே வந்து நம்மளுக்கு ஆ ஷோ ஆகல. ரைட்டா? இது வந்து எதுக்குன்னா, ஜஸ்ட்டு நம்ம குடுக்கக்கூடிய ஆ கமாண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரோப்ஸ் அந்த பாக்கெட்ஸ் வந்து போகுதுல்ல, அதோட ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த மாரியான ஒரு சில ஆப்ஷன்கள் எதுக்குன்னா, ஃபயர்வாலு இல்ல ஐடிஎஸ், ஐபிஎஸ் இந்த மாரியான செக்யூரிட்டி டிவைஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். மத்ததெல்லாம் இது தேவையில்ல. மெயினா வந்து எஸ்வி மட்டும் யூஸ் பண்றது மட்டும் எனஃப் நம்மளுக்கு.
இப்ப நம்ம Nmapல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ஸ்கேன பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கிரிப்ட் ஸ்கேன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா, இப்ப நம்ம லாஸ்ட்டா வந்து சர்வீஸ் அண்ட் வெர்ஷன் டிடெக்ஷன் பார்த்தோம்ல. இதிலே வந்து ஒரு படி மேல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஸ்கேன் வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து அ Nmap வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து ஒரு என்ஜின் வந்து இருக்கு. சரிங்களா? அந்த என்ஜினுக்கு நம்ம ஒரு சில டேட்டாஸ் வந்து குடுத்தோம் அப்டின்னா, ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து குடுத்தோம் அப்டின்னா, அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய புரோட்டோகால்ல ஆர் அந்த ஒரு பர்ட்டிகுலர் சர்வீஸ்ல, அந்த ஒரு பர்ட்டிகுலர் போர்ட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ஆர் புரோட்டோகால்ல வந்து அது இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஸ்கேன் வந்து யூஸ் பண்றோம். அ ஆக்சுவலா இப்ப நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஸ்கேன் வந்து ஒரு பேசிக்கான ஒரு லைட்டான ஒரு டச்சப் மட்டும் தான் பார்ப்போம். இதோட ஆக்சுவல் யூசேஜ் வந்து எப்போ வரும்னா, அப்கமிங் மாடியூல் வந்து எனுமரேஷன் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்கு. அதில தான் வந்து இதில வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். அதோட டெமோவும் வந்து அப்ப தான் வந்து பார்ப்போம். சரிங்களா? அ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பொதுவாவே இந்த காலி நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ எந்தெந்த டூல்ஸ்லாம் இருக்கோ, அந்த டூல்ஸுக்குன்னு வந்து லைப்ரரி அது ஒரு ஒரு சில ஃப்ரேம் ஒர்க் மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டூல்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைரக்டரியில வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, யூசர் ஷேர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, Nmapன்னு ஒரு பர்ட்டிகுலர் ஃபோல்டர் அதாவது டைரக்டரி வந்து இருக்கு. அதுக்குள்ள நீங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இப்போதைக்கு கரண்ட்டா இருக்கக்கூடிய Nmapக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து அதில இருக்கும். அ இதுதான் வந்து அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலு உங்களுக்கு ஃபார்மேட்டிங்க்கு இந்த மத்த டிபெண்டன்சிக்குலாம் யூஸ் பண்றது. இப்ப இந்த OSDB இந்த மாரி எல்லாமே இருக்குல்ல, இதுலாம் வந்து என்னன்னா, இதுக்குள்ள தான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ வச்சு தான் அது வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அது என்ன வகையான OS இந்த மாரிலாம் வந்து எல்லாத்தையும் இது டிடெக்ட் பண்ணும். சரிங்களா? OS வெர்ஷன் டிடெக்ஷன் வந்து நம்ம அடுத்ததா கடைசியா பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ட வந்து பார்த்துருவோம். இதுல இந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், .nsc அப்படின்னு ஒ ஒரு ஃபார்மட்ல இருக்கும். Nmap ஸ்கிரிப்ட் என்ஜின் சரிங்களா? இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். இது மாரி தான் படிச்ச மாரி எனக்கு ஞாபகம். இது வந்து NSC அப்படின்ற ஒரு ஃபார்மட்ல இருக்கு. இந்த அ ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லூவா அப்படின்ற லாங்குவேஜ்ல தான் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் இப்ப கேட் பண்ணி பார்க்குறேன். இப்ப இதுதான் வந்து இப்படி தான் வந்து இது ஒரு ஸ்கிரிப்ட் மாரி எழுதியிருப்பாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்து செக் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆ இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. இத வந்து எப்படி நம்ம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 1.7 இருக்குல்ல, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ 21 வந்து இருக்கு. இந்த 21ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, VSFTPD வெர்ஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? இந்த ஒரு பர்ட்டிகுலர் FTPல பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி வந்து இருக்கும். வல்னரபிலிட்டினா வீக்னஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அத யூஸ் பண்ணி நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அந்த வல்னரபிளா இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்றதுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, எல்எஸ் குடுக்குறேன். எல்எஸ் குடுத்தா எல்லாமே வருதா? அதோட பைப் சிம்பல் போட்டு என்ன பண்றேன், கிரிப் எஃப்டிபி அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். இப்ப எஃப்டிபின்னு குடுத்தேன்னா, எஃப்டிபிக்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து இத்தன ஸ்கிரிப்ட் இருக்கு. ரைட்டா? இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, அ என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு எஃப்டிபி அனான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அனானிமஸ் ஆக்சஸ் வந்து எஃப்டிபில வந்து இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும் இந்த ஸ்கிரிப்ட். அதேமாரி எஃப்டிபி பவுன்ஸ்ன்னு இருக்கா, அத வந்து போட்டோம்னா எஃப்டிபி பவுன்ஸ் வந்து இருக்கான்னு பார்க்கும். எஃப்டிபி ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிபில இருக்கக்கூடிய இப்ப நம்ம போன முறை வந்து லாகின் பண்ணி பார்த்தோம். ரைட்டா? அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் கேட்டுச்சுல்ல, அதெல்லாம் வந்து இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும். இந்த மாரி வந்து ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்மளால வந்து தனித்தனியாவும் லோட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, -sc இந்த கேப்ஸ் சி மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய எல்லா எந்தெந்த ஸ்கேனிங்லாம் சாரி எந்தெந்த ஸ்கிரிப்ட்டெல்லாம் வந்து இந்த பர்ட்டிகுலர் போர்ட்டுக்கு ஆர் இந்த பர்ட்டிகுலர் சர்வீஸ்க்கு வந்து பாசிபிளோ, அத வந்து Nmapஏ ஆட்டோமேட் பண்ணி பார்க்கும். சரிங்களா? இப்போ பாருங்க எஸ்சி போட்டு குடுத்துட்டேன். குடுத்தோனே பார்த்தீங்கன்னா,
இந்த எஃப்டிபியோட ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிருச்சு. ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஐபி அட்ரஸு. இது வந்து என்னவா லாகின் ஆயிருக்கு இந்த மாரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃப்டிபி அனானிமஸ் ஆக்சஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சில எனுமரேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால இந்த என்மேப் ஸ்கிரிப்ட் என்ஜின்ஸ் மூலியமா நம்மளால வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். சரிங்களா? இது எப்படி மேனுவலா ஐடென்டிஃபை பண்ணலாம்? இத எப்படி அவங்க வந்து என்மேப் ஸ்கிரிப்ட் என்ஜின் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து எனுமரேஷன் மாடியூல் அப்ப நம்ம பார்ப்போம். அதனால நீங்க வந்து இப்ப -சி மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் என்ஜின யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான போதுமான அளவுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ ஓஎஸ் டிடெக்ஷன வந்து பார்ப்போம். இது ஆக்சுவலா நான் வந்து வெர்ஷன் டிடெக்ஷன் அப்பயே நான் வந்து காமிச்சிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்ப வந்து இந்த ஓஎஸ் டிடெக்ஷன் வந்து நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, -ஓ இத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா போதும். அது கேப்ஸ்ல இருக்கணும். இதுக்கு வந்து நீங்க போர்ட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. என்ன ஆர்குமென்ட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களோ, அதோட வந்து -ஓ வந்து நீங்க குடுத்தீங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா, என்மேப் வந்து காமனா அதோட டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ யூஸ் பண்ணி, இது வந்து என்ன வகையான ஓஎஸ் அப்படிங்கிறத வந்து அது கெஸ் பண்ணும். எக்ஸாக்ட்டா எல்லா டைமும் சொல்லும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, அது ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ரைட்டா? இப்ப நம்ம கரண்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய அ அந்த நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மெஷினோட லினக்ஸ் கெர்னல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2.6 ரைட்டா? இது எப்படி இத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இதுல வந்து வந்து யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில புரோட்டோகால்ஸ்ல வந்து என்ன பண்ணும்னா, ஓஎஸோட வெர்ஷன வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அத வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி நம்ம பிங் பண்றோம்ல, ஸோ அந்த பிங் பண்றப்ப இருக்கக்கூடிய டிடிஎல் வேல்யூஸ வச்சும் வந்து நம்மளால வந்து அது பர்ட்டிகுலர் ரிமோட் மிஷின் வந்து என்ன வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி மெக்கானிசம தான் வந்து என்மேப்பும் வந்து யூஸ் பண்ணுது. ரைட்டா. அதுக்கப்புறமேட்டு வேற என்ன ஆப்ஷன் நம்ம வந்து இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, என்மேப்ல வந்து அவுட்புட்ட வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்ப அவுட்புட்ட வந்து சேவ் பண்றதுக்கு என்மேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, -ஓ இந்த ஓன்ற ஆப்ஷன் வந்து நீங்க வந்து நார்மலா வந்து மென்ஷன் பண்ணா மட்டும் போதும். சரிங்களா? மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அது என்ன ஃபைலா வேணும் அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். இப்ப என்ன்னு குடுத்தோம்னா, நார்மலா இருக்கக்கூடிய ஃபைலு. சரிங்களா? இதுவே எக்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, எக்ஸ்எம்எல்லா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எஸ்ஸா குடுத்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம ஆ சேவ் பண்ணிக்கலாம். இப்ப இதோட டெமோ வந்து நம்ம பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த 1.7 இருக்குல்ல, இதோட அவுட்புட்டு இந்த போர்ட் 21 அவுட்புட் வந்து நான் என்னன்னு சேவ் பண்றேன் அப்படின்னா, ftp.txt அப்படின்னு சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இங்க ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ftp.txtன்ட்டு. ஸோ அத வந்து நான் இப்ப கேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இந்த என்மேப்போட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்துரும். சரிங்களா? இந்த ரிசல்ட்ட வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு, லேட்டர் வந்து நீங்க வந்து உங்களோட செக்யூரிட்டி ஆடிட் வந்து பண்ணலாம். உதாரணத்துக்கு அ எப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்கள்ட்ட வந்து இந்த மாரி 2, 3 சப்நெட் இருக்கு. இல்லாட்டி வந்து நீங்க என்ன பண்றீங்க, நெறைய ஐபி அட்ரஸ் இருக்கு அப்புட்ன்னா, நீங்க வந்து இத வந்து நோட்பேட்ல டார்கெட் இருக்குன்னா வச்சு லோட் பண்ணிட்டு போயிருவீங்க. லோட் பண்ணிட்டு இந்த மாரி அவுட்புட்ட வந்து சேவ் பண்ணி வச்சுரு அப்படின்னு நீங்க கமாண்ட் குடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிரலாம். போயிட்டு வேற ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அத பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு பர்ட்டிகுலர் டைம் கழிச்சு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய அவுட்புட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஃபைல்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்க அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, எந்தெந்த போர்ட்லாம் எதுலலாம் என்னென்னலாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி உங்களோட அந்த ஸ்கிரிப்ட் ஸ்கேனு, வெர்ஷன் ஸ்கேனு எல்லாத்தையுமே வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களோட வேலை வந்து ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். ரைட்டா? இதே வந்து இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இதில போட்டிருக்க மாரி மத்த ஃபார்மேட்ல வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப எக்ஸ்ன்னு நம்ம குடுத்து பார்ப்போம். எக்ஸ்ன்னு குடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருச்சு. இது வந்து நீங்க ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ரைட்டா? இந்த மாரி எந்தெந்த ஃபார்மேட்ல வேணுமோ நம்மளுக்கு வேணுங்கிறபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இதுக்கு மேல வந்து இந்த அவுட்புட்ல காட்டுறதுக்கு வந்து அ ஒரு ஆப்ஷன் ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் வெர்ஷன் டிடெக்ஷன் போட்டோமா, இதில பாருங்க. இதில ஒரு சில புரோட்டோகால்ல ஒரு சில இடத்துல வந்து ஓஎஸோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க இந்த ஆர்பிசி, அதுக்கப்புறம் இந்த ஃபைல் ஷேர், இந்த சாம்பா இந்த மாரி இதெல்லாம் இருக்கும்ல. இந்த மாரி அம் புரோட்டோகால்ஸ்லாம் வந்து நீங்க டீப்பா வந்து எனுமரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட வெர்ஷன் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். சரிங்களா? இத வந்து நம்ம எனுமரேஷன் மாடியூல் அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, அத வச்சு தான் இது வந்து இந்த மாரி வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன ஆப்ஷன் வந்து Nmapல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டைமிங் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ நீங்க பண்ணக்கூடிய ஸ்கேன வந்து ஆப்டிமைசேஷனா எஃபெக்டிவா வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, T3 அப்படின்ற ஒரு டைமிங்கோட ஃபார்மேட்ல தான் வந்து உங்களுக்கு Nmap வந்து ஒர்க் ஆகும். அதாவது மொத்தம் வந்து டைமிங் ஃபார்மேட் வந்து 5 இருக்கு. T0 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, T1 அதுக்கப்புறம் T2, T3, T4 அதுக்கப்புறம் T5 மொத்தம் 5 ஸ்கேனிங் 5 டைமிங் மெத்தட் வந்து இருக்கு. இதுல வந்து என்னன்னா, T0ங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோ. அத விட கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து T1 அதுக்கும் அத விட வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் T2 அதுக்கும் அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து T3 அதுக்கப்புறம் T4, T5 சரிங்களா? இதுதான் மெத்தடு. இது எதுக்காக வந்து இந்த டைமிங் வந்து யூஸ் பண்றோம் அப்டின்னா, நீங்க இப்ப வந்து இப்ப அ ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நீங்க நெட்வொர்க்ல வந்து ஸ்கேன் பண்றீங்க அப்டின்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. இதுவே வந்து ஒரு சப்நெட்டே ஸ்கேன் பண்றீங்க, ஒரு 1000 ஐபி அட்ரஸ் வந்து ஸ்கேன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான சோர்ஸ் பாக்கெட் எல்லாமே வந்து என்னன்னா, உங்களோட காலி லினக்ஸ் மெஷின்லேருந்து தான் வந்து போகும். அந்த போர்ட் ஸ்கேனிங்கு, இந்த ஸ்கேனிங் மெத்தடுக்கு யூஸ் பண்ற அந்த மெத்தடாலஜி எல்லா பாக்கெட்ஸுமே வந்து உங்களோட மெஷின்லேருந்து தான் போகும். இப்படி ஒரே நேரத்தில அ ஒரு பர்ட்டிகுலர் ஐபில இருந்து இருக்கிற எல்லா நெட்வொர்க்ல இருக்க எல்லா டிவைஸ்க்கும் வந்து இந்த மாரி பாக்கெட்ஸ்லாம் போகுது அப்படின்னா, அதுவும் நெறையா போகுது, லார்ஜா வந்து போகுது அப்படின்னா, இந்த ஃபயர்வாலு, ஐடிஎஸ், ஐபிஎஸ்லாம் வந்து என்ன பண்ணும்னா, அ டிடெக்ட் பண்ணிரும். ஓகே யாரோ ஒருத்தவங்க ஸ்கேன் பண்றாங்க. அது யார்றா அது பார்றா அப்படின்னு அது கண்டுபுடிச்சு நம்ம மெஷின வந்து ஐசோலேட் பண்ணி விட்டுரும். இல்ல நம்ம கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அத தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த டைமிங் மெத்தட யூஸ் பண்ணி ஃபயர்வால வந்து நம்ம ஏமாத்த முடியும். ரைட்டா? இப்ப அத எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்க இப்ப ஸ்கேன் பண்ணும்போது எத்தன பேர் வந்து கவனிச்சீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்கேனிங் வந்து பண்ணீங்க அப்படின்னா, என்மேப்ல வந்து இங்க ஸ்கேன்டு இன்னு இத்தன செகண்ட்ஸ், அத்தன செகண்ட்ஸ்ன்னு காட்டும். இந்த செகண்ட்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்ப வந்து இது டிஃபால்ட்டா T2ல வந்திருக்கு. ரைட்டா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன், T1ல வந்து வைக்கிறேன். T1ல வச்சு நான் இப்ப ஸ்கேன் குடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இத வந்து நீங்க பார்க்குறது வந்து ஒயர் ஷார்க் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஒயர் ஷார்க் எடுத்துட்டு, நீங்களே வந்து அதில என்ன பண்ண முடியும்னா, உங்களோட ஐபி அட்ரஸ வந்து ஃபில்டர் பண்ணிட்டு, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து போகுது அப்படிங்கிறத வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். T0 விட T1 வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபாஸ்ட் இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளோன்ட்டு. நான் இப்போதைக்கு இத கில் பண்ணிடுறேன். ஓகே. 30 செகண்ட்ஸ் வந்திருக்கு. கில் பண்றதுக்கு முன்னாடியே. இப்ப வந்து T2 வந்து நான் குடுக்குறேன். T2 குடுத்தேன் அப்புட்ன்னா, எனக்கு 0.93 செகண்ட்ஸ் வந்திருக்கு. இப்ப T3 வந்து குடுக்குறேன். T3 குடுத்தேன்னா 0.18 செகண்ட்ஸு. T4 வந்து குடுத்தேன் அப்டின்னா, உங்களுக்கு 17 செகண்டு. T5 வந்து குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு 16 செகண்ட்ஸ். சரிங்களா? இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவா, எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து உங்களுக்கு பாக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகுது அப்டிங்கிறத வந்து பார்க்குறது. இப்ப இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஸ்கேனிங் மெத்தட தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஆனா, அது வந்து எத்தன செகண்ட்ஸ்ல போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டைமிங்ல வந்து மேட்டரு.
இப்ப நீங்க இத வந்து இந்த ஒரு ஐபி அட்ரஸ்ல ஒரு போர்ட் நம்பர் வச்சு நீங்க இந்த டைமிங் மெத்தட் பார்க்குறதுல வந்து பெருசா வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ் இருக்காது. இது வந்து நீங்க ஒரு பல்க்கான ஐபி அட்ரஸ் இந்த மாரி நெறையா குடுக்குறீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு வந்து ஆ அதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா வந்து புரியும். இப்ப வந்து T0லாம் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னைக்கு போகும் அப்டிங்கிறதே தெரில. ஏன்னா T2 குடுத்ததுக்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்டின்னா 30 செகண்ட்ஸ் வந்து ஆச்சு. சாரி. T1 குடுத்ததுக்கே நம்மளுக்கு 30.16 செகண்ட்ஸு. இப்ப T0க்குலாம் குடுத்தோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இன்கேஸ் நீங்க இத ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்டின்னா, அந்த டைமிங் வந்து கீழ கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து என்மேப்ல இந்த ஸ்கேனிங் மாடியூல் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அ திரும்பவும் அதே தான். நீங்க வந்து வேற எந்த ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணீங்க, நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா எந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணாலும், எல்லாமே வந்து இதே மாரியான மெக்கானிசம்ல தான் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? அதனால வந்து நத்திங் ஸ்பெஷல். தேங்க் யூ.